ஐனுன் கண் 2 இருக்குது. அடுத்தது காது காது 2 இருக்குது. கால் 2 இருக்குது. அப்ப கண், காது, கை, கால், மூக்கு. மூக்கும் 2 இருக்குதா இல்லை? இல்ல அப்ப ஒண்ணுல மூக்குல ஓட்டு தான் 2 இருக்குது இல்லையா? அப்ப மூக்கு ஒன்றுதான். அப்ப எது வரும்? காது வரும், கண் வரும், கை வரும், கால் வரும். விளைஞ்சா? அப்ப இந்த 4ம் வந்து இரட்டையாக இருக்கக்கூடிய உறுப்புகளை மரபுல ஏதாவது பாவிப்பாங்க. முவன்னஸாவா முதக்கராவா? முவன்னஸா பாவிப்பாங்க. முவன்னஸா பாவிப்பாங்க. உடல் உறுப்புகளை வந்து இரண்டு இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து அரபுல பெண்பாலா பாவிப்பாங்க. பெண்பாலனா என்னது? அதை நாங்க வசனம் அமக்கிய நேரம், நாங்க சென்டென்ஸ் உருவாக்கிய நேரம், நாங்க முதக்கர் சொற்களை ஃபியட்களை அதுக்கு முன்னால போடப்படாது, பிழையாயிடும், கிராமர் பிழையாயிடும். அதனால முவன்னஸு தான் போடணும். உதாரணமா வந்து கண்ணால கண்ணீர் கொட்டுது, கண்ணால கண்ணீர் கொட்டுது என்றதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்க? ஜமாஅத்தில் ஐனு. துமுவானா என்னது? கண்ணீர். துமுன்றதுக்கு கண்ணீர். கண்ணீர். துமுவுக்கு எது? தால், மீம், வாவ், ஐன். விளைச்சா? தால், மீம், வாவ், ஐன். ஓகே, கிளியரா? ஓகே. அப்ப துமுன்னு சொல்றது கண்ணீருக்கு. அப்ப கண்ணீர் வடிந்தது தமாத் இல்லைங்களா? தமாத்தில் ஐனு. அப்ப கண்ணீர் வடிந்ததுக்கு அப்ப தம ஐனுன்னு சொன்னா சரியா? தமால் ஐனுன்னு சொல்லி வந்தால் சரியா? இல்ல பிழை ஆயிடும். கிராமர் பிழை. எப்படி வரணும்? தமாஅத்தில் ஐனு. அந்த தாவை நாங்க கொணரணும். ஃபியலையும் நாங்க முவன்னஸ் ஆக்கணும். பின்னால வரக்கூடிய பெயர் சொல் முவன்னஸா இருந்தால் ஃபியலையும் என்ன செய்யணும்? நாங்க முவன்னஸாக கொண்டு வருவது அவசியம், கிராமர் பிழையாகாம இருப்பதற்காக. விளங்கிச்சா? தமாஅத்தில் ஐனு. அதே போல இன்னொரு விஷயம், அப்ப உறுப்புகள் சரிதானே? உறுப்புகள் வந்து என்ன சொல்லுவாங்க? உறுப்புகளை வந்து இரட்டிப்பா இருக்கக்கூடிய 2 இருக்கக்கூடியவைகளை முவன்னஸா பாவிப்பாங்க. மத்தது எல்லாம் முதக்கரா பாவிப்பாங்க. தலைய, மூக்க, அதே போல வயிறு, விளங்கிச்சா? இதெல்லாம் வந்து இதா பாவிப்பாங்க. விரல்கள் எதா பாவிப்பாங்க? விரல் கையில 10 காலில் 10 இருக்குது. விரல்களே மேதான் பாவிப்பாங்க. விரல்கள் என்ற நேரம் எப்படி பாவிப்பாங்க? முவன்னஸா. ஒரு விரல் என்ற செல்லுக நேரம் முதக்கரா பாவிப்பாங்க. அப்ப இன்னும் ஒரு விஷயம், முவன்னஸ் உண்டு ஹக்கீகி பார்த்தோம். அடுத்தது முவன்னஸ் மஜாசி பார்த்தோம். அடுத்தது உடல் உறுப்புகள்ல 2 இருக்கக்கூடியவைகள் அது முவன்னஸா பாவிக்கிறேன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு முதக்கரான ஒரு பொருள் பன்மையாகி வந்தால், ஒரு முதக்கரான ஒரு பொருள் 3 அல்லது 3 விட அதிகமாக வந்தால் அதையும் எதா பாவிப்பாங்க? முவன்னஸா பாவிப்பாங்க. அதனால இப்படி சென்னன்றதுனால ஒரு பிள்ளைகள் 3 ஆம்பளை பிள்ளைகள் இருப்பதனால அது முவன்னஸாக போறதல்ல. பொருட்கள் உதாரணமா பேனை, பென்சில், கொப்பி, அலிரப்பர், இதே போன்ற ஆடை, இதே போன்ற பொருட்களுக்கு தானே. இந்த பொருட்கள் 3 விட கூறினா என்னதாயிடும்? உதாரணம் நீங்களே சொல்லுங்களேன். உண்டு கலமுன்ற ஒரு பேனை, சொல்லு நேரம் எத்தனை பேனை? பல பேனை. அப்ப ஹாதா கலமுன். ஓகே, ஹாதா கலமுன், ஹாதிஹி அக்லாமுன் அல்லது ஹாதா அக்லாமுன். இதுல எது சரி? ஹாதிஹி அக்லாமுன். காரணம்னு சொல்லி தெரிந்தானே. கலமுன் சொல்றது முவன்னஸ் ஆகிடும். இல்லையா? இப்ப ஷஜருன், ஷஜருன், எப்படி ஷஜருன், சகத ஷஜரு, மரம் விழுந்தது. ஷஜர முவன்னஸாவும் பாவிப்பாங்க, முதக்கராவும் பாவிப்பாங்க. ஷஜர தூவன்னு சொல்லுவாங்க, ஷஜரன்னு சொல்லுவாங்க. நாங்க ஷஜரன் எடுப்போமே, சரியா? ஷஜரன் எடுப்போம். அப்ப மரம் விழுந்தது, சகத ஷஜரு. இத பன்மையா மாத்துங்க. சகதத்தில் அஸ்ஜாரு. சகதத்தில்
அஸ்ஜாரு. அஸ்ஜாரு. சரியா? அதே போல என்ன சொல்ற, புத்தகம் கிதாபுன். கிதாபுன் சரியா? கிதாப். கிதாபுன். அப்ப சுரிக்கல் கிதாபு. சுரிக்கேன சரக்கேன என்னது? திருடினா. திருடினான். தெஃபாகினத்துக்கு தான் என்ன சொல்ல, சரக்கேன்னு சொல்ல. அப்ப சரக்கேண்டா திருடினான். அப்ப சுரிக்கல் கிதாபு. கிதாபு திருடப்பட்டது. திருடப்பட்டது. இதே பல கிதாபுகள், பல புத்தகங்கள் திருடப்பட்டன என்பதை நாங்க மாற்றும் பொழுது சுரிக்கத்தில் குதுபு. சுரிக்கத்தில் குதுபு. ஓகே, கிளியரா அது? விளங்கிச்சானே? அப்ப முவன்னஸ் முதக்கர். அப்ப 4 வகையா இது மெயினா போது 2 வகை தான். என்னது? ஒன்று முவன்னஸ் ஹகீகி, அடிப்படையிலேயே பெண் பான்மையாக உருவாகி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனிதர்களை பெண்ணினமாகிக்கலாம், மிருகத்துல பெண்ணினமாகிக்கலாம், பறவைகள்ல பெண்ணினமாகிக்கலாம். இதற்கு முவன்னஸ் ஹகீகி என்று அரபுல சொல்லுவாங்க. முவன்னஸ் மஜாதி என்று சொல்ற நேரம் நாங்க எங்கட எழுத்து ரீதியாக எழுதக்கூடிய நேரம் அந்த முவன்னஸுடைய தாவை போட்டு நாங்க எழுதக்கூடிய அந்த சொற்கள். அதே போன்று அரபிகள் பரம்பரையாக முவன்னஸாக பாவித்து வந்த அந்த சில சொற்கள். அதே போன்று உடல் உறுப்புகள்ல எதாக இரண்டாக இருக்கக்கூடிய சில உறுப்புகள் இதை முவன்னஸா பாவிப்பாங்க. அதே போன்று முதக்கரா இருக்கக்கூடிய ஒரு பொருள் பன்மையாக மாறும் பொழுது, பன்மையாக கூறும் பொழுது அதையும் எதா பாவிப்பாங்க? அதையும் முவன்னஸா பாவிப்பாங்க. இப்ப நான் வந்த விஷயத்துக்கு எடுத்து வருவோம். அப்ப ரஜுலுன் கரீமுன், இம்ரஅத்துன் கரீமத்துன், வலதுன் ஜகியுன், பின்துன் ஜகியத்துன் என்று சொல்லி வரும். பின்தன் ஜகிய தன், பின்தின் ஜகிய தின். அப்ப இவற்றில 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று ஏராபுடைய விஷயம், ஒன்று ஹரக்கத்துடைய விஷயத்துல முன்னால வரக்கூடிய இஸ்முக்கு என்ன ஹரக்கத்து வருதோ அதே ஹரக்கத்து பின்னால வரக்கூடிய அந்த சிஃபத்துக்கும் வரும். மௌசூஃப்க்கு எது வருதோ அதே சிஃபத்துக்கும் வரும். விளங்கிச்சா? அடுத்தது முவன்னஸ் முதக்கருடைய விஷயத்தையும் பார்த்தோம் இல்லையா? முன்னால முதக்கரா இருந்தால் பின்னால வரக்கூடிய அந்த சிஃபத்தும் முதக்கரா வரும். முன்னால வரக்கூடியது முவன்னஸாக இருந்தால் பின்னால வரக்கூடிய சிஃபத்தும் முவன்னஸா தான் வரும். இன்னும் ஒரு விஷயம், நக்கீராவாக இருந்தால் பின்னால வரக்கூடிய சிஃபத்தும் நக்கீராவா தான் இருக்கும். நக்கீரா என்றா என்னது? மாஹிய நக்கீரா. ஒரு விஷயத்தை வந்து நக்கீரா நாங்க ஓலைகளுக்கு விளங்கிய விஷயத்துல நான் சொல்ல போனதா இருந்தால், நக்கீரா என்று சொன்னால் எங்களுக்கு வந்து என்னது, குறிப்பில்லாத ஒரு விஷயம், குறிப்பில்லாத பொதுவான ஒரு விஷயம் எதன்னு சொல்லி குறிப்பில்லை. மாரிஃபான்னு சொன்னால் குறிப்பானது, ஒன்றை சுட்டி காட்டி செல்லக்கூடிய உண்டு. உதாரணமாக ரஜுலுன், ஏதாவது ஒரு மனிதன். இது நக்கீராவா மாரிஃபாவா? நக்கீரா. எந்த மனிதன் சொல்லி குறிப்பில்லை. ரஜுலுன், இம்ரஅத்துன், கலமுன், ஒரு பேனை, ஏதாவது ஒரு பேனை, தஃப்தருன், ஏதாவது ஒரு கொப்பி, கிதாபுன், ஏதாவது ஒரு புத்தகம். இப்படி சொல்ற நேரம் வந்து ஏதாவது உண்டு, ஏதாவது எடுக்கலாம். அது என்ன புத்தகம் ஆகிக்கலாம், பாட புத்தகம் ஆகிக்கலாம், அல்ல எக்ஸசைஸ் கோப்பி ஆகிக்கலாம், எதா இருக்கலாம். ஒரு கொப்பி, அப்ப இது நக்கீரா. ஒரு புத்தகம், இது ஒரு நக்கீரா. ஒரு பேனை, அது என்ன கலர் பேனை ஆகிக்கலாம், எந்த நாட்டு பேனை ஆகிக்கலாம், இது நக்கீரா. மாரிஃபாவை நாங்க சொல்ற நேரம் அது எது என்று சொல்லி குறிப்பாக்குறோம். இந்த பேனை இல்லையா, அல் கலமு அந்த பேனை, அர்ரஜுலு அந்த மனிதர், அஷ்ஷஜரத்து அந்த மரம், இல்லைங்களா? அல் இம்ரஅத்து அந்த பெண், அல் அஹு அந்த சகோதரன், அல் பிந்து அந்த மகள், அத்தபீபு அந்த வைத்தியர், விளங்கிச்சா? அதே போல அத்துக்கானு அந்த கடை, அல் ஃபுந்தூக்கு அந்த ஹோட்டல். அப்ப நக்கீராவுக்கும் மாரிஃபாவுக்கும் எழுத்து ரீதியான வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டால் அலிஃப்லாம் மட்டும், அலிஃப்லாம் தான். இல்லைங்களா? எழுத்து ரீதியான ஒரு விஷயம் இன்னும் இருக்குது, மாரிஃபா கண்டுபிடிக்கக்கூடிய இன்னும் விஷயங்கள் இருக்குது. பொதுவா எடுக்க நேரம் அலிஃப்லாம் நீங்க இது பண்ணி பார்த்தேன்.
ராணி இந்த லெஃப்ட் ஆகி பட்டும் ஒரு சம்டைம் அவுட்டோவா நீங்க மறு லிங்க் கிளிக் பண்ணி வாங்க சரியா. ஏன்னா ஜூம்ல வந்து 40 மினிட்ஸ் தானே கொடுக்காங்க அந்த பேசிக்கு. சம்டைம் கட் ஆகும், மறுக லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. ஓகே விளைஞ்சா அந்த இப்போ 40 மினிட்ஸ் ஆயிட்டா? 40 மினிட்ஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மறுக கட் ஆயினா லிமிட் பண்ண அந்த இது பண்ணி வாங்க சரியா. மறுக லிங்கை கிளிக் பண்ணி வாங்க. உங்களுக்கு அவ விளங்கிச்சாப்ப என்னது அந்த மாரிஃபாக்கும் நக்கிராக்கும் உள்ள வித்தியாசம். அலிஃப்லாம் வரும். இப்ப ரஜுலுன்ல அலிஃப்லாம் வந்தில தானே, அதனால அது நக்கிரா. அதே அர்ரஜுலு என்ற அலிஃப்லாம் வந்தால் மத்தாக்களுக்கு விளங்குதானே சொல்றது. ஓகே. அப்ப டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. விலங்கல்னு சொல்லிட்டு இருந்தா அந்த இடத்துல கேட்டுக்கோங்க. கொஞ்சம் பின்னுக்கு போட்டீங்களேனாக்கா மராம அடுத்து வரும். அதனால அந்த சப்ஜெக்ட் முடியும்னு அந்த டவுட்டை கேட்டுருங்க. அப்ப என்னது அர்ரஜுலு சொல்ற நேரம் மாரிஃபா, ரஜுலுன்னு சொல்ற நேரம் நக்கிரா. நக்கிரா. வேற மாரிஃபாவுடைய வகைகள் இருக்குது. மாரிஃபாவுடைய பாடம் நான் படிக்க நேரம் கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். உதாரணத்துக்கு 2 உதாரணம் சொல்லிட்டு போறேன் வீட்டுல. உதாரணமா பெயர்களுக்கு தானே எங்களுக்கு வச்ச பெயர்கள் ஆக்கள் அடையாளத்துக்காக வேண்டித்தானே பெயர்களுக்கு. உடம்பு தான் ஒவ்வொருத்தோட உடம்புக்கு தான் பேரு இல்லையா. ஒருத்தோட உடம்ப அடையாளம் கண்டு கொள்வதற்காகத்தான் பேர் வச்சுக்குது. அப்ப அடையாளம் கண்டு கொள்வதற்காக வைக்கப்பட்ட பெயர்கள் அனைத்தும் மாரிஃபா, அறியப்பட்டது. அரஃபுல் மாரிஃபா, மாரிஃபாக்கள்லே மிகவும் மாரிஃபான முதல் சொல் என்னன்னு சொல்லி தெரியுமா? அரஃபுல் மாரிஃப்னு சொல்லுவாங்க. அரஃபுல் மாரிஃப்னாக்கா மாரிஃபாவிலே ஆக தரம் உயர்ந்த முதல் தரம் மாரிஃபாவான சொல் ஒன்றே ஒன்றுதான். என்னது? அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு தானே அல்லாஹு இலாஹிலிருந்து மாரிஃபாக்கப்பட்ட அந்த அல்லாஹு என்ற அந்த சொல் என்னது? அரஃபுல் மாரிஃப் சொல்லுவாங்க. மாரிஃபாக்கள்லேயே மிகவும் மிகவும் அறியப்பட்ட விஷயம். அதை யாருக்கும் அறிய தெரியா என்று சொல்லி சொல்ல இல்லாத அளவுக்கு அறியப்பட்டது. அதே கொஞ்சம் ஆபத்துல வச்சுக்கோங்க. அது சும்மா இந்த இடத்துக்காக சொன்னேன். அடுத்த பெயர்கள் எங்களுடைய பேராயிக்கணும். யார்கிட்ட பேரு? உதாரணமா முஹம்மது, ஒருத்தருக்கு முஹம்மதுன்னு வச்சுக்குது. அது என்னது? மாரிஃபா. ஒருத்தருக்கு ஃபாத்திமான்னு வச்சுக்குது. அது மாரிஃபா. ஒருத்தருக்கு ஜெயித்ன்னு வச்சுக்குது. ஒருத்தருக்கு மாரிஃபா. அப்பாஸ்ன்னு வச்சுக்குது. மாரிஃபா. அதே போல ஹாலித்ன்னு வச்சுக்குது. இந்த பெயர்கள் மாரிஃபா. விளங்கிச்சா? எல்லா பெயர்களும் மாரிஃபா. யாருக்கெல்லாம் வைக்கப்பட்ட பெயர்களோ இந்த எல்லா பெயர்களும் மாரிஃபா. அதே போல வேற என்ன மாரிஃபா தெரியும் உங்களுக்கு? அலிஃப்லா மாரிஃபா சரி, அலம் மாரிஃபா பார்த்துட்டு. அலிஃப்லா மாரிஃபா தான் இப்ப ரஜுலுன் அர் ரஜுலு, வலது அல் வலது, பிந்து அல் பிந்து, பைத்துன் அல் பைத்து. இது அலிஃப்லா மாரிஃபா. அடுத்த பெயர்கள்ல வரக்கூடிய அந்த மாரிஃபா என்னது? ஜெயிது, முஹம்மது, அஹ்மது, ஹாமிது, இதெல்லாம் வந்து அலம் மாரிஃபான்னு சொல்லுவோம். பேராக வைக்கப்பட்டதுனால அதற்கு மாரிஃபான்னு சொல்லுவோம். மாரிஃபா. இன்னும் ஒண்ணு சொல்லுங்களேன், ஏதாவது தெரிஞ்சா. இஸ்மு இஷாரா மாரிஃபா தெரியுமா? இஸ்மு இஷாரா மாரிஃபானுவாங்க. அதனால ஒன்றை நாங்க சுட்டி காட்டுறதுனால அது மாரிஃபாவாகுது. அதோ அங்கே இருக்கக்கூடிய மரமடி சொல்லி நாங்க கையை காட்டி செல்றோம். ஜாலிக்கல் கிதாபு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிதாபு. ஜாலிக்கல் கிதாபு, அந்த புத்தகம். தில்கல் மர்அத்து, அந்த பெண். ஹாதத் தபீபு, இந்த வைத்தியர் என்று சொல்லி சுட்டி காட்டு நேரம் அதுவும் மாரிஃபாவாகுது. விளங்கிச்சா? அப்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் விளங்கிக்கோங்க. மாரிஃபாவுடைய பாடத்தில் நிறைய இருக்குது. இது போதும். அடுத்த சப்ஜெக்ட் பாவம். அடுத்த விளங்குதா ஸ்லைட்? என்னது வாசிங்க? பண்பு ரீதியான சில சொற்கள். இத இன்னும் ஒன்று உடுபாடுது. நான் செல்லல செல்லுவாங்க என்னன்னு சொல்லி 3 விஷயம் தான் சொன்னேன். இன்னும் பன்மை, இருமை, பன்மை. ரைட் ரைட். என்னது? நாலு விஷயத்துல துயரம், 4 விஷயத்துல வந்து சிஃபத்து மௌசூஃப துயரம் ஒன்று 3 பார்த்துட்டோம். ஒன்று ஹரக்கத் ரீதியாக முன்னால வந்த இஸ்முக்கு ரீதியாகவும் நகீர மஅரிஃபா, அடுத்தது முதக்கர் முஅன்னஸ் பார்த்துட்டோம். பார்த்த 3 விஷயத்தையும் சொல்லுங்க. அது வந்து நகீர மஅரிஃபா, முதக்கர் முஅன்னஸ், ஓகே, இஅராப் ரீதியான. ஓகே, இது 3ம் பார்த்தாச்சு. இதுல இந்த 3ல யாருக்காவது டவுட் இருக்குது, யாருக்கு இந்த விஷயம் விளங்கல என்று சொல்றவங்க இருந்தனா சொல்லுங்க. ஒரு மினிட்.
1 minute children. இப்ப ரஜுலுன் கரீமுன் அதுக்கும் ம். ரஜுலு அல் கரீமு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரஜுலு அல் கரீமு ரஜுலுன் கரீம் என்ன வித்தியாசம்னு கேட்டா ரஜுலுன் கரீமுன் வந்து இது வந்து நக்கீரால வந்து முஹஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு கொஞ்சம் குறிப்பாக்கிக்குது. ஒரு சும்மா ரஜுலுன்னு சொன்ன கால் ஒரு மனிதர், கரீமுன்னு செல்லுற நேரம் அந்த நக்கீரா மாரிஃபாவாகாது, நக்கீரா கொஞ்சம் குறிப்புடைய நிலைமைக்கு வரும். அதாவது சங்கையான ஒரு மனிதர். இதுல அர்த்தம் வந்து சங்கையான ஏதாவது ஒரு மனிதர். விளங்கிச்சா அர்த்தம்? அர்ரஜுலுல் கரீமு அர்ரஜுலுல் கரீமு என்று செல்ற நேரம் அந்த சங்கையான மனிதர். வித்தியாசம் விளங்குதா? ரஜுலுன் கரீமுன் என்று செல்ற நேரம் ஏதாவது ஒரு சங்கையான ஒரு மனிதர் செல்றது. அது யாரண்டு இல்லை, ஏதாவது ஒரு சங்கையான ஒரு மனிதர். ஆனா முழு மனித கூட்டத்திலிருந்தும் கொஞ்சம் ஒரு குறிப்பொண்டுக்கு வருது. இப்ப முழு மனித கூட்டத்திலையும் சங்கையானவர் இருப்பாரு, அதே போல சங்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க. அதனால அதிலிருந்து ஒரு குறிப்பெடுத்து காட்டுவாங்க. விளங்கிச்சா? அப்ப ரஜுலுன் கரீமுன்னு சொல்லிய நேரம் ஒட்டுமொத்த மனித கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய ஒரு குறிப்பு வருது. என்னது? சங்கையான மனிதர், யாராவது சங்கையான மனிதர். ஆனாலும் குறிப்பாகல யாருன்னு சொல்லி. ரஜுலுல் கரீமு என்று சொல்ற நேரம் ரஜுலுல் கரீமு என்று சொல்ற நேரம் அந்த சங்கையான மனிதர் என்று சொல்லி ஒருத்தரை சுட்டியே காட்டுவோம் இல்லையா? சரியா விளங்கிச்சா ரெண்டுக்கும்? ஓகே. அடுத்தது முன்னால அலிஃப்லாம் வார நேரம் அர்ரஜுலு என்று சொல்ற வார நேரம் இதுல ரஜுலுன் இந்த தன்வீன் பெய்த்துரும், சும்மா லம்மு வந்துடும். பின்னால வரக்கூடிய சிஃபத்துக்கும் எது வந்துடும்? முன்னால வரக்கூடிய அலிஃப்லாம் வந்துடும். விளங்குதா? விளங்குச்சா? ஓகே. எனி டவுட்? எனி டவுட் இருக்குதா இல்ல? இருக்குதா இல்லையா? ஆசிஃப் எனி டவுட் இல்ல? இல்லதானே? கேட்டவங்களுக்கு இந்த டவுட் சரி ஓகே கிளியரா? கிளியர். அப்ப அர்ரஜுலு என்று சொல்லி இந்த அர்ரஜுலுக்கு அலிஃப்லாம் வரும் பொழுது அல் கரீமுக்கும் அலிஃப்லாம் வரும். விளங்கிச்சா? அப்ப ரஜுலுன் கரீமும் ஏதாவது ஒரு சங்கையான மனிதர். அர்ரஜுலுல் கரீமு என்னது? குறிப்பான அந்த சங்கையான மனிதர் சொல்லி குறிப்பாக்குது. அப்ப ரஜுலுன் கரீமுன் மாரிஃபா, அந்த ரஜுலுன் கரீமுன் நக்கிரா, அர்ரஜுலுல் கரீமு மாரிஃபா, வலது நக்கிரா, அல் வலதுல் ஜக்கியு என்னது? அல் வலது ஜக்கியு என்று சொல்ற நேரம் அது மாரிஃபா. அப்ப முன்னால் அலிஃப்லாம் வந்தால் பின்னாலையும் அலிஃப்லாம் துயர்ந்தேதான் தீரும் சிஃபத்து மௌசூஃபுடைய நேரத்துல. அடுத்த 4வது விஷயம் என்று சொல்லி கேட்டால் ஒருமை இருமை பன்மை. முஃப்ரத் தஸ்னியா ஜம்மு. இந்த விஷயத்திலையும் என்ன செய்யும்? சிஃபத்து மௌசூஃபை துயரும். இப்ப ரஜுல் என்ற சொல் வந்து ஒருமையா வந்திக்குது, ரஜுலுன் கரீமுன். இந்த ரஜுலுன இருமையாக்கினால் எப்படி வரும்? ரஜுலுன் ரஜுலானி இல்லையா? அரபுல ஒருமை இருமை பன்மை தானே இருக்குது, ஒருமை பன்மை இல்ல, நடுவுல இருமையும் இருக்குது. அதனால் ரஜுலுன் ரஜுலானி. பின்னால வரக்கூடிய சிவத்தையும் என்ன செய்யணும்? கரீமானி. கொஞ்சம் நில்லுங்க, வேட் ஃபைல் ஓபன் பண்ணிக்கொண்டா தான் லேஷன் நினைக்கிறேன்.
வேர்ட் ஃபைல் தெரியுதானே? ரைட் ஓகே. அப்ப ரஜுலுன் கரீமுன்னு சொல்லி வந்தது அவட்ல. எப்படி? ரஜுலுன் கரீமுன் ரஜுலுன் கரீமுன்னு சொல்லி வந்தது. இத சரியா? இத தஸ்னியா எடுக்க நேரம் எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்க. ரஜுலானி பின்னால வரக்கூடிய இது கரீமானி. ஓகே, ரஜுலானி கரீமானி. சரியா? இப்ப ரஜுலுன் கரீமுன் ரஜுலானி கரீமானி பின்னால ஜம்மாக்க நேரம் எப்படி வரும்? ஜம் எடுங்க. ரஜுலுண்ட ஜம்மு ரிஜால். ரஜுலுண்ட ஜம்மு ரிஜால். ஓகே, ஜம்மு ரிஜாலுன் சொல்லுங்க. கரீமுனே ஜம் எடுங்க. கரீமுனேன்னு சொல்லி அந்த கியாஸ் வராது. நேர்பிடிப்பு வந்து கரீமுனேன்னு சொல்லி வராது. ஜம்மு குரமான்னு தான் பாய்ப்பாங்க. எப்படி? கரீம் ஜம்மு குரமா அல்லது அக்ரிமா. குரமா அல்லது அக்ரிமா ரெண்டு குரமா ஊ. சரியா? ரஜுலுன் கரீமுன் ரஜுலானி கரீமானி ரிஜாலுன் குரமா. ஓகே ஓகே சரி. அதே போல இன்னும் ஒரு உதாரணம் எடுக்கும். பெண்மைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. இம்ராத்துன் எடுப்போம். ஓகே, சரியா? இம்ராத்துன் மாத்துங்க. இம்ராத்துன் கரீமத்துன். ரைட் ஓகே. இம்ராத்துன் கரீமத்துன். நான் இலிக வந்தி 9 பேர் 8 பேர் வந்திக்கிறாங்க. 8 பேர்ட்டையும் ஒரு சொல்ல தந்து ஒரு உதாரணம் கேட்கன்னு சொல்லுங்க. இம்ராத்துன் கரீமத்துன் அப்படி முதல்ல லீவ் ஆயிட்டு போய்த்துறாங்க. கேட்கிறேன் சொன்னதோட லீவ் ஆயிட்டு போறது நாங்கள் இல்லையா? இம்ராத்துன் கரீமத்துன் அப்பான் தெரிஞ்சான்னு சொல்லி ஒரு வகையில பாதுகொள்ளையிலும் அவங்க அண்ணன் ஒருத்தர் லெஃப்டா சென்ன கடை ஒருத்தர் வைத்தாரு. இம்ராத்துன் சொல்லுங்களே. நீங்களே சொல்லுங்க. ஆசிப் சொல்லுங்க. இம்ராத்துன் கரீமத்துன். ஓகே, இம்ராத்துன் கரீமத்துன். சரியா? அடுத்து அதே தஸ்னியா வாங்க. இம்ராத்தானி கரீமத்தானி. இம்ராத்தானி கரீமத்தானி. இம்ராத்தானி கரீமத்தானி. கரீமத்தானி. ஓகே, அது ஜெம் எடுங்க. இம்ராத்துன் ஜம் மறந்துச்சு. இம்ராத்துன் ஜம் எப்படி மாறும்? அது சொல்லே மாறிடும். பெண்கள் என்று சொல்ற நேரம் சொல்லே மாறிடும். நிசாவா? அதுதான். என்னது? நிசாஉன் கரீமாத்துன். நிசாஉன் கரீமாத்துன். நான் டைப் பண்ணலாம். கிளியரா விளங்குதானே? ஓகே 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 சரியா? இப்ப ஆசிப் சொல்லிட்டாரு. சரியா? சிவத்துடைய பாடமா இருக்கு, சட்டப்படியா விளங்கிக்குதுன்னு சொல்லலாம். இம்ராத்துன் கரீமத்துன் இம்ராத்தானி கரீமத்தானி நிசாஉன் கரீமத்துன். ரைட் ஓகே. நான் ஒரு உதாரணம் வைக்கிறேன். இப்ப சொல்லட்டுமா? அவங்கள கேட்டா சரி சரி ஓகே. யாராவது எனக்கு செல்லலாம்னு சொல்லி விரும்பி செல்றவங்க முன்னுக்கு வந்து செல்லலாம். சரியா? யாராவது விரும்பினவங்க எனக்கு செல்லலாம் சொல்லி விஷுலவங்க வந்து சொல்லுங்க. யாருக்கும் தெரியா? அது சரி ஓகே. ஹஜருன் யாருக்கும் தெரியா? சரியா? ஹஜருன் ஒரு உதாரணம் தந்துட்டேன். இத நீங்க மாத்துங்க. ஒரு சிவத்தோட போடுங்க.
ஹஜருன் صغير விளங்கல. சகீருன் சகீருன். ஓகே, சகீருன் சகீருன் தானே. ஓ أو சகீருன் சகீருன். ஓகே, ஹஜருன் சகீருன். ரெண்டாவது ஸ்டெப். هجران صغيران ஹஜரானி சகீரானி. ஹஜரானி ஹஜரானி சகீரானி. சகீரானி. ஓகே ஓகே ரைட். அடுத்த ஸ்டெப். சொல்லுங்க, சின்ன வேலையை சொல்லுங்க. أحجار ரைட். ஓகே, أحجار அ அஹ்ஜாருன். அஹ்ஜாருன். சகீருன் سيارة சிகார் சிகார் சிகார். எப்படி? அஹ்ஜாருன் سيارة சிகார் சிகார். வெரி குட். சிகாருன். அஹ்ஜாருன் சிகாருன். சகீருன் சகீரானி சிகாருன். சகீருன் சகீரானி சிகாருன். சரியா? இப்ப இந்த உதாரணத்துக்கு சென்னவே சொல்லுங்க. ஹஜருன் சகீருன் சொல்லி வந்துக்குது. இப்ப ஹஜரான் இப்படி வந்துட்டு இப்ப என்ன வரணும்? இது இந்த சிஃபத்துல என்ன மாத்தங்கள் வரணும்? صغيرا ஓகேயா? صغيرا இது ஓகேயா? ஓகே சரி. இப்ப ஹஜரானின்னு சொல்லிக்குது. சரியா? இந்த ஹஜரானிய رينا ஹஜரைனின்னு சொல்லி மாத்துறேன். ஹஜரைனி. சரியா? நஸ்புடைய நிலைமையில ஹஜரானி ஹஜரைனி என்று தான் வரும். இவரதுக்கு எப்படி வரும்? صغيرين ரைட். ஓகே, صغيرين சகீரைனி. ஓகே சரி. ஓகே, இங்கன இந்த ஹஜருன்ல அல் ஹஜருன்னு சொல்லி வந்தது. ஓகே, விளங்குதா? أو அல் ஹஜருன்னு சொல்லி வந்துருச்சு. இப்ப இதுல என்ன சரி மாத்தங்கள் வரணுமா? சகீருன் வரணுமா வரக்கூடாதா? வரணும். இப்படி வரணுமா? ஓகே, ஏ வரணும். அது வந்து மாறி அதுதான் மாரிஃபா வரிக்கதா? அது மாரிஃபா வரிக்கணும். இது மாரிஃப் ஹஜருன்னு சொல்லு. மாரிஃபா ஐக்கியத்தினால சகீருன்னு மாரிஃபா வரும். ஏன் மாரிஃபா வைக்குது? காரணம் அலிஃப் லாம் அலிஃப்லாம் மாரிஃபா. ஆரிஃப்லாம். இன்னும் ஒரு உதாரணம் தாரணி. இப்ப ஒரு உதாரணமா? ஜெய்துன். ஜெய்துன் யாராவது ஒரு ஆள்கிட்ட பேரு தானே? ஜெய்துன். ஜெய்துனுக்கு ஒரு எஜெக்டிவ், ஒரு சிவத்தோன போடுவாங்க. ஜமீல் மாஹிருன் ஜெய்துன் மாஹிருன் மாஹிருன். ஜெய்துன் மாஹிருன். சரி என்ற சொல்லுவாங்க. சரியா இல்லையா? போல ஏபில அல் மாஹிருன். இந்த சைது வந்து ஒரு ஜெய்து வந்து ஒத்தட மாரிஃபா பேரு. தானே? அது மாரிஃபா. மாரிஃபா நக்கிராவா? அது மாரிஃபா. அவ எப்படி வரணும்? சைது அல் மாஹிருன் சொல்லு. இப்ப சரியா? இப்ப சரிதானே? ரைட். ஓகே, இன்னும் ஒரு உதாரணம். இது என்ன பேரு? ஃபாத்திமா. ஃபாத்திமா. ஒரு சிஃபத்தோட குழந்தை போடுவாங்க. ஜமீலத்துன் அல் ஜமீலத்து. அல் ஜமீலத்து. ஃபாத்திமத்து அல் ஜமீலத்து. அல் ஜமீலத்து மீலத்து. ஃபாத்திமத்து அல் ஜமீலத்து. ஓகே, அப்ப முஅன்னஸா வந்த அந்த என்னது பெயர் சொல்லாக
மாரிஃபாவாக வந்தாலும் பின்னால வரக்கூடியதை நாங்க சரியா அலிஃப்லாம கொண்டு என்ன செஞ்சிடணும், அதையும் மாரிஃபா என்று சொல்லி காட்டிடணும். இது மாரிஃபா என்று சொல்லி தெரிந்தானே எங்களுக்கு ஃபாத்திமாண்டு யாராவது ஒரு ஆள்கிட்ட பேர் என்று சொல்லி அலம் மாரிஃபா, இதுக்கு சொல்ல அலம் மாரிஃபா. அப்ப அப்படி வார நேரம் பின்னால வரக்கூடியதை சும்மா ஜமீல் என்று சொல்ல பின்ன கிராமர் பிள்ளை ஆகிடும். அல் ஜமீல்னு சொல்லி அலிஃப்லாம கொண்டு முன்னால் உள்ளது மாரிஃபாவுக்கு நாங்க கொண்டது சிஃபத்து என்று சொல்லி காட்டினோம். அழகான ஃபாத்திமா என்று சொல்லி அர்த்தம் வரும். இந்த அலிஃப்லாம் வரலாட்டி எப்படி அர்த்தம் மாறும் தெரியுமா? ஃபாத்திமத்து ஜமீலத்துன், ஃபாத்திமா என்ற பெண் அழகானவளா இருக்கும் சொல்லி மாறிடும் கருத்து. ஃபாத்திமத்து, ஃபாத்திமா என்ற அந்த பெண் அழகானவள் என்று சொல்லி முபத்ததா கபரா மாறிடும். விளங்குதா? அப்ப ஃபாத்திமத்து அழகான, ஃபாத்திமா என்பவள் அழகான பெண் என்று சொல்லி முபத்ததா கபர். எங்களுக்கு வேணும் அர்த்தம் அழகான ஃபாத்திமா, அந்த எஜெக்டிவா எடுக்கணும். அதுக்குத்தான் நாங்க அந்த அலிஃப்லாம கொண்டு போடுறது. இதுல கிளியர் தானே? இப்ப ஓகே, 100% கிளியரா இல்ல 100% கிளியரா? 100% கிளியர். விளங்கினா? அப்ப ஜெய்துன் மாஹிருன், இந்த அலிஃப்லாம் ரெண்டையும் வெட்டியாச்சு. என்ன அர்த்தம் வரும்? ஷஹீத் அழகானவன், அந்த அழகானவன் சும்மா அந்த முபத்ததா கபர் ஜெய்த் என்பவன் மாஹிருன் என்ன புத்திசாலி திறமையானவனா இருக்கும். ஜெய்த் என்பவன் திறமையானவனா இருக்கும். முபத்ததா கபருடைய அர்த்தம் அங்க வருது. இதே ஜெய்துன் அல் மாஹிரு என்று சொல்லி போடுற நேரம் ஜெய்தா என்னது திறமையான ஜெயித், ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் தானே? அது முபத்ததா கபர், தொடங்கிவிட்டு முடிவிக்கிறது. முபத்ததா கபர்னா தொடங்கிவிட்டு முடிவிக்கிறது. இது சிஃபத்தும் மௌசூஃபும், அழகான ஜெயித். ஓகே, அந்த சப்ஜெக்ட் விளங்கிக்குமே நினைக்கிறேன். அப்ப சிஃபத்துடைய பாடம் என்னது முலிஷா உங்களுக்கு கிளியர்? ஓகே, முபத்ததாவுடைய அந்த அந்த இந்த பாடத்தை என்ன சிஃபத்துடைய பாடத்தை நீங்க ஃபுல்லா என்னது படிச்சு முடிச்சிட்டீங்க ஒரு ஹவருக்குள்ள. யாருக்காவது வேற என்ன சரி சிஃபத் மௌசூஃப்ல டவுட் இருந்தா சொல்லுங்க, ஒரு 10 செகண்ட்ல. ஏதாவது ஒரு டவுட் இந்த இடத்துல எனக்கு கிளியர் இல்லைன்னு சொல்றேன் இருந்தேனாக்கா அந்த டவுட்டை சொல்லிருங்க. செட் பண்ண எனக்கு காட்டாது மெசேஜ்ல. செட் பண்ண கொஞ்சம் ஆக செட் பண்ணா 2 செட் இருக்குது. நோ டவுட்னா வந்துக்குது. செட்ல என்னன்னு பிரச்சனை போடுங்க. செட் எடுத்து தான் வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்து இந்த சொற்களை பாப்போமா அப்ப? ஓகே, அப்ப சிவத்து கிளியர் ரெண்டு சொல்றீங்க, மாஷாஅல்லாஹ் சொல்லி. பண்பு ரீதியான சில சொற்கள், பண்பு ரீதியான சொற்கள் என்னக்கா என்னது? அந்த குணம் ரீதியான அல்லது என்னது என்ன சொல்லுவோம், எஜெக்டிவ் தான், அந்த சிவத்துக்கள் தான். சிவத்துக்கள் தான். அதுல பல வகைகளா பிரிப்பாங்க. நேத்து இங்கிலீஷ் கிளாஸ்லயும் சொல்லிப்பாங்க, இங்கிலீஷுடைய பாடத்திலயும் நேத்து எஜெக்டிவ் தான் போனது இல்லையா? இங்கிலீஷ்லயும் நேத்து எஜெக்டிவ் பாடம் தான். அதே போல அரபுலையும் எஜெக்டிவ் பாடம். நான் குரூப் 2ல இருக்கேன். நீங்க எல்லாம் பெரியாக்க தானே? நாங்க 3 ஆகலோ. ஆனா அப்படியே இல்ல, எல்லாருக்கும் முறை மாதிரி தான் போயிந்தா. என்னமோ விக்கிறான் வந்துட்டான். சத்தம் கொஞ்சம் மன்னிச்சுங்க. விலங்கல் என்ன சும்மா தானே பிரிச்சாங்க எல்லா குரூப்பும். ஓ இல்ல, அந்த பிரிச்சுனா எப்படி அந்த மிஸ் அந்த டீச்சர்ஸ் மார்க் கொஞ்சம் வித்தியாசமா எடுக்காங்க. அந்த குரூப் 3க்கு குரூப் சிக்கு அந்த இவ எடுக்க இஷாரா மிஸ்ஸா பிரிசா மிஸ் குரூப் 3 உங்களுக்கு எங்களுக்கு வந்திருக்க ஜம்ரத் என்ற சொல்ற மிஸ்ஸா, ஜம்ரத் மிஸ் எங்களுக்கு எடுக்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சாயிதா சுலைமான் மிஸ் எடுத்து, இப்ப பிரிசா மிஸ் இருக்காங்க. நல்ல பிரிசா மிஸ். இப்போ அப்படியா? டீச்சர்ஸ் மார்க் கொஞ்சம் வித்தியாசமா போட்டு அது மட்டும் தான் வர இல்ல, பாடம் எல்லாம் உண்டா தான் போகுது போல. அப்ப நேத்து அந்த எஜெக்டிவ் தான் எங்களுக்கும் படி தந்தாங்க. அதே சப்ஜெக்ட் தான் இந்த வீட்டுல கொஞ்சம் விளங்குறது லேஸ் ஆகும் இல்லையா? 2 மொழியிலையும் படிச்சா 2லையும் பாத்துனுங்க. அப்ப ஆகலேஜ் போட்ட குரூப்லயும் படிச்சா கொஞ்சம் குயிக்கா. இத கொஞ்சம் வாசிங்களே, ஒப்பிட்டு கம்மியா பண்ணி படிக்கலாமே சொல்லி கொஞ்சம் இத கொஞ்சம் சத்தமா வாசிங்களே. கபீருன் பெரியது, சகீருன் சிறியது,
லயீஃபுன் பலகீனமான, ஹசீல் ஹசீலுன் மெலிந்த, தவீலுன் நீளமான, கவியுன் பலமான, சாஹினுன் சாஹினுன் சூடான, சமீனுன் கொழுத்த, கசீருன் குட்டையான, கலீலுன் குறைவான, ஜமீலுன் அழகான, கபீஹுன் அசிங்கமான, வாசியுன் விசாலமான, கசீருன் அதிகமான, லய்யிக்குன் ஒடுங்கிய, வாரிசுன் குளிரான. இதுல எத்தனை சொற்கள் அப்ப? 1 2 3 4 5 6 7 8 16 சொற்கள் இருக்குது. அப்ப 16 சொற்கள் இருக்குது. அப்ப பாருங்க, குறிப்புன்னு சொல்லி கீழே வந்து போட்டிக்குது விளங்குதா? இச்சொற்களை பெண்பாலாக்க இறுதியில் தாவை சேர்த்தல் போதுமானது. விளங்கிச்சா? அப்ப இதெல்லாம் முதக்கரானதுகளுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் சரி, முதக்கரான சொற்களுக்கு சிஃபத்தா எஜெக்டிவாக இந்த சொற்களை கொண்டு வந்தால் ஓகே. முவன்னஸான சொற்களுக்கு இதை நாங்கள் பண்பு ரீதியாக சிஃபத்தாக கொண்டு வருவதாக இருந்தால் இதெல்லாம் முவன்னஸுடைய இந்த தாவை சேர்த்தா போதும். விளங்கிச்சானே? இது சொற்கள் வந்து நீங்க மெயினா என்னது ஞாபகம் வச்சு போறது நல்ல அடிக்கடி. விளங்கிச்சா? கபீரும் பெரியது, சகீரும் சின்னது, வாயிப்பும் பலகீனமான, ஹசீலும் மெலிந்தது, தவீலும் நீளமானது, கவியும் பலமானது, சாஹினும் சூடானது. மெயினா டீ டீ காஃபி என்று சொல்றேன்னு சாஹினை பாவிப்பாங்க. அஷாயு சாஹின் அல்லது ஹாரண்ட் பாவிப்பாங்க. மெயினா உறப்பு தானே, உறப்புக்கு பாவிப்பாங்க ஹாரண்ட் சொல்லி. சூடுக்கு பாவிப்பாங்க என்ன சொல்லி அந்த சாஹின்னு சொல்லுவாங்க. சமீனண்டா கொளுத்த, வலதுன் சமீனுன் கொளுத்த பிள்ளை. விளங்கினா? இப்ப யானைக்கு தானே, யானை வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சைஸ்ல உள்ள ஒரு மிருகம் தானே. யானைக்கு ஒரு யானைக்கு வந்து ஒரு சொல்லொன்னு பாவிப்பாங்க, தனிப்பட்ட ஒரு சொல்லொன்னு பாவிப்பாங்க யானைக்குன்னு சொல்லி. அதாவது உடல் பெருமானம் பெரிதாக உள்ள அந்த யானைக்கு அரபுல ஒரு தனிப்பட்ட ஒரு சொல்லொன்னு பாவிப்பாங்க. எப்படின்னு கேட்டனுக்கா அல் ஃபீலுல் ஃபஹீமுன்னு சொல்லி பாவிப்பாங்க. வஹீமு அல் ஃபீலுல் வஹீமு. வஹீம்னா என்னது? வஹாமத்துனாக்கா அந்த இது பிரம்மாண்டமான அந்த இது தட்டிச்ச கொளுத்தன்னு சொல்ற அளவு. இல்லைங்களா? சமீனன்னு சொல்லி எடுக்கல அவட்ல. அல் ஃபீலுல் சமீனுன்னா கொளுத்தன்னு சொல்லி எடுக்கலாது. மனுஷனுக்கு தான் சொல்லுவாங்க. மனுஷனுக்கு தான் சமீன். கொளுத்ததுகள் எடுக்கலாம். எதுக்கு எடுக்கலாம்? ஒரு கொளுத்த மாடு அல் பகரத்து சமீனத்து, அல் அல் அதே போல அல் ஹரூஃபு சமீனு கொளுத்த ஆடு, அதுக்கு எடுக்கலாம். ஆனா யானைக்கு எடுக்கலாது. ஏன்னா எல்லா யானையும் கொளுத்து தானே இருக்குது, மெலிஞ்ச யானை இல்லதானே. அப்ப மாடுகள்ல மெலிஞ்சது ஈக்குது, ஆடு மாடு மனிதர்கள்ல மெலிஞ்சது ஈக்கு. அதனால அந்த மெலிஞ்சவங்களை கொளுத்தவங்க இருந்தா சமீனன் எடுக்கலாம். இப்ப யானையில எல்லாம் பெரிய பிரமாண்டமான சைஸ் தான் இருக்குது. அதனால அல் ஃபீலுல் லஹாமத்துன்னு சொல்லுவாங்க. லஹாமத்து என்னது? பிரமாண்டமான அந்த உடம்புடைய அந்த யானைக்கு சொல்லுவாங்க. கசீருன்டா குட்டையான கட்டையான, கலீலுன்டா குறைவான, ஜமீலுன் அழகான, கபீஹுன் அசிங்கமான, வாசியுன் விசாலமான, கசீருன் இதுக்கு உதாரணம் சொல்லிட்டா விளங்கிடும். கபீருன் உதாரணமா ஹஜருன் கபீருன். அதே போல பைத்துன் சகீருன். இதுக்கு ஒரு உதாரணம். லாயிஃபுனுக்கு ஒரு உதாரணம். அப்படி உதாரணம் சொல்லிட்டு போங்களே. ஹதீஸ் லைஃபன் பலகீனமான. ஹதீஸும் லாயிஃபும். கேமரால ஆஃப் பண்ணிக்கோங்க. விளங்கிச்சா? கேமரா கொடுக்கோங்க, சில நேரம் செக் பண்ணிக்கோங்க. இடக்கடை ஒன் லீக் தான் ஆஃப் லீக். சிலவங்களுக்கு தெரிய கேமரா ஒன் லீக் தான் ஆஃப் லீக் தான் சொல்லி அவங்களுக்கு தெரியா தவறி ஒன் பண்ணி படலாம். அதனால கொஞ்சம் கேமரால கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. விளங்கிச்சா? ஓகே. அப்ப ஹதீஸும் வாயிஃபுன்னு சொல்லலாம். அதே போல என்னது? மரீதுன் வாயிஃபுன் பலகீனமான ஒரு நோயாளி. ஹசீலுன் மெலிந்த. அந்த மெலிந்த. சையதுன் அல் ஹசீனுன். விளங்கல எப்படி? சையதுன் அல் ஹசீலுன். சையத் மெலிந்த. ஜெய்துனில் ஹசீலுன்னு சொல்லணும். அப்ப ஜெய்துனில் ஹசீலு அல் ஹசீலு ஜெயித் மெலிந்த ஜெயித். விளங்கிச்சா? அல்லது ஜமலுன் ஹசீலுன் மெலிந்த ஒட்டகம். தவீலுன் நீளமான. நீளமானக்கு ஒரு உதாரணம் பாதை எடுங்களே.
தில்மீதுன் தவீலுன். தில்மீதுன் தவீலுன் அல்லது பாதை. ஷாரிஉன் தவீலுன் தவீலுன். தவீலுன். நீ அந்த அட்வான்ஸ் லெவல் எழுதிய நேரம் பார்த்திருப்பீங்க. அந்த அட்வான்ஸ் லெவல் என்னன்னு சரி, ஓ லெவல் எழுதுனாலும் சரி, அந்த இப்படி ஒரு சைடு தந்திப்பாங்க இல்லையா, எஜெக்டிவ் கொஞ்சம் தந்திப்பாங்க. அதுக்கு பொருத்தமான மிக பொருத்தமான சில சொற்களை போட சொல்லி. அப்ப அந்த நேரத்துல வந்து அவங்க மெயினா பார்ப்பாங்க என்னதுன்னு சொல்லி கேட்டா, இப்ப ஹசி இப்ப தவீலுன்னு சொல்லி தந்தி வைப்போமே, தவீலும் சொல்லி தந்திக்குது. நாங்க வலதுன்னு சொல்லி போடுவோம், பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க அதை விட எதிர்பார்க்கிறது மிக பொருத்தமான ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பாங்க. உதாரணமா இப்ப ஷாரியும் நீண்ட ஒரு பாதை, ஷாரியும் தவீலும் இல்லைங்களா. அதே போல ஹஷபுன் தவி நீண்ட ஒரு பல. அது மாதிரி மிக பொருத்தமானதுகளை நாங்க அவட்ல போட்டுறதால வந்து எங்களுக்கு கொஞ்சம் அவட்ல அந்த இது ஒன்று இருக்குது. இப்ப இவங்க கொஞ்சம் அந்த இதாகிக்கிறாங்கன்னு சொல்லி. கவியுன் பலமான, நல்ல ஒரு உதாரணத்திலும் கவியுன் பலமான. பலமானதுக்கு ஒரு உதாரணம் விடுங்களேன். விலங்கல்ல பலமாக வீசியது அப்படின்னு சொல்றாங்க. காற்று. இப்படி இவற்றுல வந்து அது பலமான காற்றுக்கு அந்த சொல் வேறு அரபுல. இந்த பலம் வந்து 2 பலம் தானே. அது வந்து பலத்த காற்றுனா வேகமா அந்த வீசின்றது காட்டுறது. இது வந்து அந்த கொஞ்சம் இது எது அந்த பலம் காட்டுறது, அந்த சக்தியை காட்டுறது. ஓகே, அந்த சக்தியை காட்டுறது. ரஜுலுன் எடுக்கலாம், பிரச்சனை இல்ல. ரஜுலுன் கவியுன் ஒரு பலமான ஒரு மனிதர். சாஹின் சூடான. கோஃபிக்கு என்ன சொல்லுவாங்க? தேநீருக்கு ஷாய். டீக்கு தானே அந்த மா போடாத டீக்கு ஷாய்ன்னுவாங்க. டீ அந்த இந்த டீ இருக்குது காஃபி இல்ல, அந்த பால் ஊத்துற டீக்கு ஷாய் மா லெபன்னுவாங்க. லெபனடா பால் தானே. ஷாய் மா லெபனடா அந்த அந்த நாங்க வளமையா அந்த குடிக்கிற டீ, அந்த அந்த மா போட்டு ஊத்தி குடிக்கிற டீக்கு பிளேன் டீக்கு சொல்லுவாங்க ஷாய்ன்னு சொல்லி. பிளேன் டீக்கு சொல்லுவாங்க ஷாய்ன்னு சொல்லி. காஃபிக்கு என்ன சொல்லுவாங்க? கஹுவான்னுவாங்க. காஃப் ஹே பெரிய ஹே, காஃப் பெரிய ஹே வாவ் தே, கஹுவான்னுவாங்க. சரியா? ஓகே. அப்ப கஹுவத்துன் சாஹினத்துன், கஹுன் எடுக்கல, கஹுவத்துன் சாஹினத்துன் சூடான காஃபி. சமீனுன் கொளுத்த. ஒரு உதாரணம், ஏதாவது ஒரு உதாரணம். முதர்ரிசுன் சமீனுன் ஒரு கொளுத்த ஆசிரியர். எங்கட பிஎம்இ பாடத்துக்குரிய நியூஸ் மாதிரியா பேர் மாறல. நல்லா அந்த போட்டோல நல்லா பார்த்து வச்சுக்கீங்க போல. அது பாருங்க இவங்களை எப்படி ஆக்கலண்டு. பேர் மாறல, அவரும் சிபிலி சேரும் அடுத்த 2வது இருக்கிறேன். ஆனா நிம்சிஸ் சேர்த்தான் மாஷா அல்லான்னு சொல்லி. சரியா? அப்ப என்னது முதரிசும் சபீன் கொளுத்த ஆசிரியர் நடிக்க பிழை இல்ல. ஆனா ஒரு இதுக்காக வேண்டிய என்னது ஒரு கொளுத்த ஒரு ஆடு அல்ல கொளுத்த ஒரு மாடு எடுக்கோங்க. சரியா? சரி. கசீரும் குட்டையான குள்ளமான. குள்ளமான என்ன குள்ளமான மனிதன். சரி வராதா? ரஜுலும் கசீரும். சரி, ரஜுலன் நான் இப்ப எடுத்துட்டு தானே முன்னால. குள்ளமான ஒரு பிள்ளை. வலதுன் கசீரும் குட்டையான ஒரு பிள்ளை. குறைவான கலீலுன். கலீலுன் கொஞ்ச நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் வக்தும் கலீலுன் அல்லது கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி இருக்குது. மாவுன் கலீலுன். அழகான. ஹதீகத்துன் ஜமீலத்துன். ஹதீகத்துன் ஜமீலா. நீ ஹதீகத்துன்னு சொல்லி போட்டு ஓரமாயிடும். ஆனா அந்த பின்னால வர எஜெக்டிவையும் சேர்த்து அதுக்குரிய அந்த தாவையும் போட்டு சொன்னா சரி. சரிங்களா? ஹதீகத்துன் ஜமீலத்துன் கபீஹுன் அசிங்கமான.
கபீஹுன் அசிங்கமான அக்லியான. அன ஹபீஹுன் சரியா? என்னது அன ஹபீஹுன் சொன்ன போலையா? விலங்கல்ல. அன ஹபீஹுன் சொன்ன போலையா? ஆனா கபீஹுன் நீங்க நான் அசிங்கமானவன். ஏவா செல்ல உங்களுக்கு நியாயமா இல்லையா? இதே இல்ல அநியாயமா இல்லையா? அது இல்ல நம்ம சொல்லலாம் தானே, மத்தாக்க சொல்லலாம் போல. அப்படி வர சரி, நம்மள தாழ்மைக்காக வேண்டி ஓரளவு தாழ்த்தி பேசலாம். அப்துல் லைஃப் என்னது, நான் ஒரு அப்துல் லைஃப், நான் ஒரு பலகீனமான ஒரு அடிமை. நீங்க கபீர் அளவுக்கு போன மிர தர கீழ் மட்டத்துக்கு போறீங்க, அடிமட்டத்துக்கே போறீங்க. அப்படி சொல்ற சரில்ல. அல்லாஹ் தஆலா எப்படி படிச்சிருக்கான் குல்பனியா அந்த என்னது குர்ஆன்ல வருது, வழக்கத்து கர்ரம்னா பனி ஆதம, மனிதர்களை நாங்க என்னது அதமுடைய மக்களை சங்கையா படிச்சவங்க. அந்த தாழ்மைக்காண்டி லைஃப பாவிக்கலாம், ஓகே, ஃபக்கீரை பாவிக்கலாம், ஏழ்மையானவன் என்று சொல்லி ஃபக்கீரை பாவிக்கலாம். ஆனா கபீக பாவிக்கிறது வந்து ஒருத்தம் இல்ல. ஆனா நீ சொன்ன ஆனா கபீஹுன் சொல்றது வந்து அந்த முபத்ததா கபரா தான் வரும். நானாகிறவன் கபீஹுன் அசிங்கமானவன் சொல்லி அந்த அர்த்தம் வரும் அளவாதாக்க. அதனால அந்த சிஃபத்தா எடுக்க நேரம் அர்ரஜுலுல் கபீஹு உங்களையே சொல்லல, அர்ரஜுலுல் கபீஹு ஏதாவது ஒரு அசிங்கமான மனிதன் அல்லது அசிங்கமான ஒரு பாதை, குப்பையெல்லாம் கொட்டிருக்கக்கூடிய ஒரு அஷாரி உல் கபீஹு, அல்லது அல் கரியத்துல் கபீஹது அசிங்கமான ஒரு ஊரு, அசிங்கமான ஒரு ஊரு. எங்கட ஊரு உங்களோட ஊருமா இல்லாம வேற ஏதாவது ஒரு ஊரு, சரியா? பேரை சொல்லிடுவாங்க ஒரு ஊரு டைம். அந்த ஊராக்கள் இருந்துன்னா கோவப்பட்டுருவாங்க. ஸ்ரீலங்கால அழகான ஊர் அது கல்முனை. நீங்க அல்முனை, நீ அல்முனை சொல்லுவீங்க, நான் காலியை சொல்லுவேன், இன்னும் ஒருத்தர் மாநில சொல்லுவாங்க, இன்னும் ஒருத்தர் அந்த வேறங்க அவங்களுக்கு அவங்களோட ஊர் அழகானதா இருக்கும் இல்லையா? ஆனா சும்மா பொதுவா இலங்கையில அழகான ஊர் அதுன்னு சொல்லி என்ன சரி கண்டுபிடிப்பு கிடைக்குதா? ஆனா மாஷான்னு சொல்லி யூனிவர்சிட்டி முதல் தரத்துக்கு வந்திருக்குதுங்க இல்லையா? அழகுல அழகான பச்சை பசேல்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை பசேல், அந்த கிரீன் என்ன சொல்லுவாங்க, மறந்துட்டாப்பாங்க சொல், என்ன இது ஒண்ணு வந்தது இல்லையா கொன்னாலே உனக்கு? கிரீன் அந்த கிரீன் சொல்லி வந்து அந்த சொல் மறந்துட்டு. அப்ப அந்த பச்சை பசேல்னு சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி வந்து சவுத் ஈஸ்டர்ன் தான் ஸ்ரீலங்கால முதல் தரத்துக்கு இருக்குது. வாசியவன் விஷாலமான, எங்கட யூனிவர்சிட்டி விஷாலமானது, விஷாலமான யூனிவர்சிட்டி சொல்லுங்களேன். எங்களுடைய இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, எங்களுடைய விஷாலமான யூனிவர்சிட்டி, அதுக்கு எப்படி சொல்லுங்க? ஜாமியத்துனா அல்லையும் சரிங்க பின்னால ஜாமியத்துனல் வாசியத் அல் வாசியத் வாசியத்து, ரைட் வெரி குட். அல் ஜாமியத்துனல் வாசியத்து. அதே போல ஜாமியத்துனல் வாசியத்து கட்டாயமா அப்படி வரணுமா? அலிஃப்லாம் வரணும். ஏன்னா நான் சொல்லி எங்களோட அந்த ஜாமியா சேர்க்கிறோம் தானே, அலிஃப்லாம் வரலாட்டியும் எங்களோட அந்த ஜாமியா சேர்க்கிறோம். அதனால முலாஃபுன் எப்படி மாரிஃபா முலாஃபிலேஹி இலாஃபத் மாரிஃபான்னு சொல்லுவோம் மாட்டல, ஒன்றோட ஒன்று செல்லுக நேரம் சேர்க்க நேரம் அதுவும் மாரிஃபாவாகும். கலமு ஜெயித், ஜெயிதுடைய பேனை, கலமுண்டு நக்கிரா, ஜெயிதோட சேர்க்க நேரம் மாரிஃபாவா மாறு. அதனால ஜாமியா என்பது வந்து நக்கிரா, ஜாமியாத்துனா எங்களுடைய பல்கலைக்கழகம் என்று செல்லுக நேரம் அது குறிப்பானதாகி அவட்ல மாரிஃபாவுடைய நிலைமைக்கு வருது. அதனால பின்னால வரக்கூடிய அந்த வாசியா என்ற சொல்ல வந்து அலிஃப்லாமுடைய சொல்லாக ஜாமியாத்துனல் வாசியா என்று சொல்லப்படுது. அதிகமான கசீர், அதிகமான பணம், எப்படி எடுங்க? அதிகமான பணம். வையிக் ஒடுக்கம், ஒடுக்கத்துக்கு பாலத்தை பாவிக்கலாம் இல்லையா? பாவிக்கலாம். பாலம், பாலத்துக்கு என்ன சொல்ற அரபுல? நிறைய சொற்கள் வருது அரபுல. வையிக்குன் என்னது? நெருக்கமான ஒரு பாலத்துக்கு என்ன சொல்லுவோம்? பாலத்துக்கு செல்வோம் அரபுல என்னது? புர்ஜ், சரியா? புர்ஜா இல்ல இங்கிலீஷ்ல பிரிட்ஜ், சரி ஓகே. அரபுல புர்ஜ்னு வாங்க இல்லையா? பிள்ளையா நான் சொல்றேன். அரபுல புர்ஜ்னு சொல்லுவாங்க. அது சில சொல்லுக்கள் ஈக்கப்பா இங்கிலீஷும் அரபு முறை மாதிரி. சவுண்ட் தானே, சவுண்ட் இங்கிலீஷ்ல என்ன? அரபுல சவுத்னுவாங்க.
சவுண்ட் சவுத் அத மாதிரி ம். பிரிட்ஜ் பாலம் புருஜ் கலிஃபா புர்ஜனா சொல்லுவாங்க புர்ஜனா சொல்லுவாங்க அப்படியா சரி ஓகே அப்ப புர்ஜுன் லஹிகுன் சரியா அல்லது ஃப்ரிட்ஜுன் லஹிகுன் நெருக்கமான ஒரு குளிரான பானத்துக்கு என்ன சொல்றேன் பானம் ஜூஸ் அசீர் ஜூஸ் அசீரா என்னன்னு சொல்லுவாங்க? அசீர் தான் அல்ல அசீர் ஸ்பெல் பண்ணுவாங்க அரபுல ஐன் ஐன் சாத் சீனா சாதா ஜாத் ஐன் சாது யா ரா ஓ ரா ஐன் சாது ஏரே அசருன் பாரிதுன் குளிரான ஒரு பானம் ஓகே அசீருன் பாரிதுன் குளிரான ஒரு கரியத்தின் வாரிது குளிரான கிராமம்னு சொல்றாங்க. குளிரான ஒரு கிராமம் கரியத்துன் பாரிதத்துன் குளிரான கிளைமேட் ஜவுன் பாரிதுன் ஜவுன் பாரிதுன் அல்லது தக்சுன் பாரிதுன் இல்லைங்களா குளிரான கிளைமேட். இப்ப குளிரான கிளைமேட் தானே அங்க எல்லாம் மழை பெய்யுதா இல்ல மழை பெய்யுது. அப்ப குளிரான கிளைமேட் தான். குளிரான ஒரு இரவு லைலுன் பாரிதுன் லைலத்துன் பாரிதத்துன் குளிரான ஒரு இரவு குளிரான ஒரு மாலை பொழுது என்னது மசாஉன் பாரிதுன் குளிரான ஒரு காலை பொழுது சபாஹுன் பாரிதுன். அப்ப இனிய காலை வணக்கம் என்ன சொல்லுவோம் மரபுல சபாஹுல் ஹைர் அல்லது சபாஹுன் நூர் வெளிச்சமான காலை பொழுதுக்கு என்ன சொல்லுவோம் சபாஹுன் நூர் அல்லது சபாஹுல் ஹைர். இதெல்லாம் வந்து யூசுவலியா அரபுல பாவிக்கக்கூடிய சொற்கள். இதுல பாருங்க அந்த முஅன்னஸ் ஆக்குறத காட்டிக்குது. நாங்க நேரத்தோட படிச்சத இவர்ல காட்டிக்க கபீருன் சஹ நொகத்து தா சமன் கபீருன் சஹ நொகத்து தா சமன் கபீரத்துன் கூட்டினா சகீருன் சாஹ நொகத்து தா சமன் சகீரத்துன் கூட்டினா பிளஸ் ஹாதா ரஜுலுன் சமன் இது ஒரு அழகான மனிதன் அந்த அர்த்தத்துக்கு சமனானது சரியா. ஹாதா ரஜுலுன் ஜமீலுன் மூன்று கலர்ல போட்டிக்குது விளங்குதா. ஹாதான்றது டார்க் ஏஷ் கலர்ல இருக்குது, ரஜுலுன் ப்ளூ கலர்ல இருக்குது, ஜமீலுன் லைட் ஏஷ் கலர்ல இருக்குது. அப்ப ஹாதா என்ற இஸ்மு இஷாரா சுட்டி காட்டக்கூடிய ஒரு சொல். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்களோ தெரியாது இஷாராக்கு. தட் அதுகளுக்கு தோஸ் தட் திஸ் இட் அதுகளுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல எப்படி ப்ரோனவுனா ஓகே ப்ரோனவுன். அப்ப தட் தோஸ் திஸ் இட் அதுகளுக்கு அதுகளுக்கு தானே 5 வகை இருக்குது. 5 வகையிலையும் இது வரும். அந்த தட் தோஸ் திஸ் இட் இதுகளுக்கு வந்து இங்கிலீஷ்ல ப்ரோனவுன் சொல்றேன் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னா ஓகே. அப்ப அதுதான் இது ஹாதா ஹாதிஹி தாலிக தில்க ஹாஉலாயி உலாயிக வல் அல்லாத் வலைனா பத மாதிரி. அதனால அல்லாத்தி அல்லா என்று எல்லாம் வரும். ரஜுலுன் அப்ப இது முபத்ததா. ஹாதான்றது வந்து இஸ்மு இஷாரா முபத்ததா. ரஜுலுன் என்பது அடுத்தது பாருங்க. நான் சொல்றேன் ஈராப் சொல்றேன் தர்கீப். ஹாதா முபத்ததா தொடங்கி வைக்கிறது. ரஜுலுன் ஹபர் ஓகே. ஜும்லா இஸ்மியா ஹபரியா சரிதானே. ஜும்லா இஸ்மியா ஹபரியா. அப்ப ரஜுலுன் ஹபர் மட்டுமல்லாமல் ஹபர் மௌசூஃப் எப்படி சொல்றோம் ஹபர் மௌசூஃப். நான் ரஜுலுன் என்பது ஹபர் என்று மட்டும் சொல்லாமல் ஹபர் மௌசூஃப் என்று சொல்லிட்டு ஜமீலுன் என்ற அந்த அடைமொழி அந்த என்னது பேரடை சொல் அரபுல சிஃபத் இல்லையா. ஹாதா இஸ்மு இஷாரா முபத்ததா ரஜுலுன் ஹபர் மௌசூஃப் ஜும்லா இஸ்மியா ஹபரியா ஜமீலுன் சிஃபத்துன் லிரஜுலுன். ஹாதிஹி ஹாதிஹி ஹாதா ஹாதிஹியா மாறத்துக்குரிய காரணம் என்ன சொல்லி கேட்டால் அந்த இம்ராத்துன் என்ற சொல் முஅன்னஸா இருக்கின்றதுனால ஹாதிஹி இம்ராத்துன்
இது ஒரு பெண். ஜமீலத்துன் எப்படிப்பட்ட ஒரு பெண்? அழகான. அழகான ஒரு பெண். இல்லைங்கண்ணா, அழகான ஒரு பெண். இந்த இது வரணும், இந்த இது வரணும் மேலுக்கு. அது பணிஞ்சிக்குது அந்த அவனோட இதுல ஸ்லைட்ல. இது ரெண்டே மேலுக்கு காட்டிக்குது, இங்க கீழுக்கு வந்து. சரியா? அப்ப ஹாதிஹி இம்ரஅத்துன். ஹாதிஹி இஸ்மு இஷாரா முபத்ததா, இம்ரஅத்துன் خبر موصوف جميلة جميلة சிவத். صفات. ஓகே ஓகே. இந்த அதோட சேர்ந்து உதாரணங்கள் போட்டிக்குது. ஹாதா ஷாபுன் வாசிங்க. ஆகிலுன். காதா சாபுன் ஆக்கிலுன். என்ன அர்த்தம்? டிரான்ஸ்லேட். ஆக்கில் இந்த பசிய அந்த அதான். ஷாபுன்னா என்னது? இளைஞர். ஷாபுன்னா இளைஞர். ஆகில் அறிவானவர். யாரு? புத்தியுள்ள அறிவுள்ள புத்தியுள்ள ரெண்டும் வரலாம். ஓகே, புத்தியுள்ள அறிவுள்ள இளைஞன். இது ஒரு புத்தியுள்ள அறிஞுள்ள இளைவன். இதுல எது சிவத் எது மௌசூஃப்? இதுல வந்து சிவத் வந்து ஆக்கில். ஓகே. சாபுன் வந்து ஓகே ஓகே. ரெண்டாவது ஜா அர்-ரஜுலுல் ஃபக்கீர். ஏழை மனிதர் வந்தார். ஜா அர்-ரஜுலுல் ஃபக்கீரு. இது இந்த வசனம் மாரிஃபாவா நக்கிராவா? இது வந்து மாரிஃபா. மாரிஃபா. ஏன் மாரிஃபா? அலிஃப் லாம் மாரிஃபா. அந்த அலிஃப் லாம் வந்து இருக்குன்றதுனால மாரிஃபா. அப்ப ஜா என்பது என்னது? ஃபியலா, ஃபாயிலா, மஃஊலா? ஃபியல். அர்-ரஜுலு என்பது ஃபாயில். ஃபாயில். ஃபாயிலுடன் இன்னொரு சொல்லையும் சொல்லணும். ஃபாயில் மௌசூஃப். வெரி குட் வெரி குட். அதேதான். ஃபாயில் மௌசூஃப். அல் ஃபகீரு மாரிஃபா. மஃஊல் மாரிஃபா. அல் மஃஊலா. நல்லா பாருங்க. சிஃபத் என்னது? திருப்பி சொல்லுங்க. ஜா ஃபியல். ஃபியல். இது வந்து ஃபாயில் மௌசூஃப். ஃபாயில் மௌசூஃப். அல் ஃபகீரு சிஃபத். ஓகே. இன்னொரு சொல்லுங்க. ஜா ஃபியல். ரஜுல் வந்து ஃபாயில் மௌசூஃப். ஓகே வெரி குட். அல் ஃபகீரு சிஃபத். ஓகே. ذالک இஸ்மு இஷாரா முபத்ததா. அதுவாகிறது, அவனாகிறவன். خبر. தாலிபுன் خبر. ரைட் வெரி குட். தாலிபுன் خبر. அதோட வந்து இது மௌசூஃப். ரைட் ஓகே. அடுத்து நஷீதுன் சிஃபத். ரைட் ஓகே. அடுத்துக்கு வாங்க. தில்க சையா இல்ல ஹாதிஹி மத்ரஸத்து ஜதீதத்து. இராப் சொல்லுங்க. தர்கீப். ஹாதிஹி இஸ்முல் இஷாரா. இஸ்முல் இஷாரா. அதோட இஸ்முல் இஷாரா முபத்ததா. இஸ்முல் இஷாரா முபத்ததா. மத்ரஸத்துன் இது மௌசூஃப். ஃபாயில் மௌசூஃப். ஃபியல் வரல, ஃபாயில் வர. என்னது? சரி, இது வந்து خبر. இங்க பாருங்க. ஒண்ட கிளியர் ஆயிக்கோங்க. ஃபியல் வந்தால் அதுக்கு அடுத்து ஃபாயில் வரும். முபத்ததா வந்தால் அதுக்கு அடுத்தது خبر வரும். சரிங்களா? முன்னால ஃபியல் வந்தால் பின்னால خبرல வரும், ஃபாயில் தான் வரும். முன்னால ஃபியல் வந்துச்சுன்னா பின்னால خبر வராது, ஃபாயில் தான் வரும். முன்னால முபத்ததா வந்தால் பின்னால இதுதான் வரும், خبر தான் வரும். அப்ப ஹாதிஹி வந்து இஸ்மு இஷாரா முபத்ததா. மத்ரஸத்துன் خبر. சரிங்க. நம்மண்ட خبر மௌசூஃப். ஜதீதத்துன் சிஃபா. ஓகே. அடுத்தது தில்க சய்யாரத்துன் கதீமத்துன். ஓகே. இராப் தர்கீப். தில்க இஸ்முல் இஷாரா. அதோட முபத்ததா. சய்யாரத்துன் خبر மௌசூஃப்.
மௌசூப். கதீமத்துன் வந்து சிஃபா. சிவத். ஓகே ஓகே. அடுத்து ரஐத்து. ரஅய்து நல்லா பாத்துக்கோங்க. பைத்தன் ரஐத்து ரஐத்து இது வந்து ஃபிஅல். ஃபியல் ஃபியல் ஃபியலுக்குள்ளேயே ஃபாயிலும் இருக்குது. ஓ எப்படி இருக்குது? ரஅய்து அந்த ரஐத்தூல ஃபியலுக்குள்ளேயே ஃபாயில் இருக்குது. வெளிப்படையில இருக்குதா மறைஞ்சிக்குதா? மறைஞ்சிக்குது. லாஹிர்ல இருக்குதா முதுமர்ல இருக்குதா? முதுமர்ல இருக்குது. அந்த தூ தான் அதை காட்டுது. ரஐத்து ரஆலிந்து வரக்கூடிய அந்த தூ. அதனால அதனுடைய அர்த்தம் எப்படி மாறும்? ரஐத்து நான் கண்டேன். நான் கண்டேன். அப்ப ரஐத்து ஃபியல் லமீருஹு ஃபாயில் ஜும்லா ஃபியலியா கபரியா. பைத்தன் என்ன? மஃபூல். மஃபூல். அத்துடன் மஃபூல் மட்டா மஃபூல் இன்னும் சேருங்க. மௌசூப். மஃபூல் மௌசூப். ஓகே. வாசியன் சிவத். வாசியன் சிவத். கதை முடிஞ்சு விளங்கிச்சா? கதை முடிஞ்சு. ரஅய்துக்கு எப்படி இராப் செய்யறது கொஞ்சம் சொல்லுங்க. ரஅய்துக்கு வந்து ஃபிஅல் என்ன சொல்லுவோம்? லமீருஹு ஃபாயில் என்றுவோம். ஃபிஅல் லமீருஹு ஃபாயில். எப்படி சொல்லுங்க? ஃபிஅல் லமீருஹு ஃபாயில். லமீருஹு ஃபாயில்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன கேட்டா அதுக்குள்ளேயே ஃபாயில் இருக்குது. நான் கண்டேன் என்று சொல்லுற நேரம் கண்டது யாரு? நான் தானே. நான் கண்டேன். இப்ப ரஆ முஹம்மத். ரஆ முஹம்மத்னா ரஆ ஃபியல் முஹம்மத் ஃபாயில் என்றுவோம். அது ஃபியல் வேற ஃபாயில் வேற தனித்தனியா வந்து இருக்குது. இது ஃபாயிலுக்குள்ளேயே ஃபாயிலா நானாக வந்துட்டேன். அந்த ஃபியலுக்குள்ளே நான் நிக்கிறேன். என்னது? ரஅய்து நான் கண்டேன். அப்ப ஃபியல் லமீருஹு ஃபாயில் என்றுவோம். ஃபியல் லமீருஹு ஃபாயில் ஜும்லா ஃபியலியா கபரியா. ஓகே, அது கிளியரா? அப்ப ஃபியல் ஃபாயில் வந்தா ஜும்லா ஃபியலியா கபரியா. முபததா கபர் வந்தா ஜும்லா இஸ்மியா கபரியா. ஓகே. ஃபியல் வந்து ஃபாயில் வந்தால் ஜும்லா ஃபியலியா கபரியா என்றுவோம். இஸ்மும் வந்து கபர் அல்லது முபததா கபர் வந்தால் ஜும்லா இஸ்மியா கபரியா. இது கிளியரா? இது கிளியர். ஓகே. ரஅய்து வந்து ஃபியல் ஃபாயில் தானே. ஃபியல் லமீரு. அதே போல ஜாஅர் ரஜுலும் ஃபியல் ஃபாயில் ஜும்லா ஃபியலியா கபரியா. பைத்தன் நான் கண்டேன். எதை கண்டேன்? செயற்படு பொருள் பைத்தன். வீட்டை நான் கண்டேன். வீட்டை கண்டேன் வந்து மஃபூல். வாசிஅன் வந்து மஃபூல் மௌசூப். வாசிஅன் சிஃபத். ஓகே, கிளியரா? கிளியரா? எனி டவுட்? ஏதா டவுட் இருக்குதா? இது மாதிரி இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பார்த்தா நல்ல. கொஞ்சம் இல்லைங்க. எங்கட பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் நிறைய சத்தங்கள் வருது. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். முதலாவது இந்த புல்ல எல்லாம் படுக்கூடிய டைம் ஆகுது இப்ப இவங்களுக்கு. உங்களோட புள்ள இல்ல என்ன கேட்டேன்? உங்களோட புள்ள இல்ல எங்க வீட்டுல இருந்தா எங்க புள்ள தானேப்பா. அதை எந்த புள்ளையா வைக்கணுமா? ஏஜ் என்ன உங்களோட? இல்லைங்களா அப்படி வயசு ஏஜ் என்னது விலங்கல்ல? உங்களோட ஏஜ் வயசு கேட்டேன். ஏண்டையா? நான் உங்களோட யூனிவர்சிட்டி என்னக்கா உங்களோட வயசு இல்லாம வேறு தாட வயசுக்கும் உங்களுக்கு எத்தனை? நம்மளோட பேச்சுல வந்து 28 நினைக்கிறார்கள். எனக்கு 21 தான். 28ல மீக்குதா? 28 கல்யாணம் முடிச்சு புள்ள வைக்கிறாங்க நினைக்கிறேன். இந்த டிப் யூனிவர்சிட்டி வந்தாக்கல்ல 2-3 பேர் இருக்கிறேன். 27 28 கல்யாணம் முடிச்சு புள்ள வைக்கிறாங்க. உண்மையாவா?
இல்ல நான் யாருக்கு இன்னும் எத்தனை கல்யாணம் வயசு பண்ணிக்கல. நான் ஓதி வெளியானது 2018 தான். 2018 நான் 98 தான். பெரும்பாலும் 1998 நான். அவனுக்கு சீனியர். நான் 98 ஒரு வருஷம் டிலே ஆகி தான் ஏலவல் செஞ்சேன். மதரசால அந்த கடைசி இயர் ஒரு வருஷம் பிந்தி தான் கடைசி இயர்ல தான் ஏஎல் முடிச்சுட்டு 2018 தான் ஏல எடுத்து 2017 எடுத்து தீக்கோணும். 2018 ஒரு வருஷம் டிலே ஆகி எடுத்து செஞ்சேன். அப்ப வேற இன்னும் இந்த உதாரணம் கழிக்குது பின்னால. இதையும் பாருங்க. இதுல அர்த்தங்கள் தெரியாமிக்குதா? தாலிபுன் நசீத்துன்டா என்ன அர்த்தம்? நசீத்துன்டா புத்திசாலி. அந்த நஷீத் ஆக்டிவான. ஆக்டிவ்க்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சுறுசுறுப்பான. அதுக்கு என்னது எதிர்மறை கருத்து என்னது? சோம்பேறி இல்லையா? கஸ்லான். காஃப். அது இதே சொல்லுங்க. காஃப், காஃப், சீன், அலிஃப், லாம் அலிஃப், லாம் அலிஃப், நூன். காஃப், சீன், லாம் அலிஃப், நூன். கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் நில்லுங்க. இல்ல எழுதி காட்டுறேன். சொற்களுக்கு அந்த இதுகள் தெரியாட்டி கேட்டுருங்க, நான் எழுதி காட்டுறேன். சரியா? அந்த இது அந்த ஸ்பெல் தெரியாட்டி. கஸ்லான். ஓகே, இதுதான் கஸ்லான். சோம்பேறி. ரைட். ஓகே. ஹாதா ஷாப். விலங்கல எப்படி அதுல எழுதி வச்சா கொஞ்சம் மறக்காமிக்குமே. இதுல பாக்கணும் வந்து நீங்க சொல்ற ஹரகத் வைக்க சொல்றியா? இல்ல அந்த இது சொன்னீங்க, அந்த இஸ்முல் இசாரா முபததா அப்படின்னு சொன்னது. இதான் அந்த உதாரணத்துல கீழே நீங்க இந்த உதாரணங்கள் எழுதுதானே? நீங்க உதாரணங்களை வந்து நீங்க கொப்பியும் எடுத்து அந்த உதாரணங்கள் எழுதிய நேரம் அந்த உதாரணத்துக்கு மேலுக்கோ கீழுக்கோ அந்த கொஞ்சம் வளர்ச்சி அந்த கொஞ்சம் அந்த வளைவு ஷேப்ல நீங்க அப்படி எழுதி உங்க மதரசா புள்ளையில அந்த ஹரக்கத்தை எழுதி அந்த கருத்து எழுத காண்டிக்க. நீங்க மதரசா புள்ளையில கொப்பியில பாருங்க, இந்த அரபுக்கு கருத்து எழுதிய நேரம் இப்படி வளர்ச்சி மேலுக்கால எழுதிட்டு போவாங்க. அத மாதிரி அந்த ஒவ்வொரு உதாரணத்துக்கு மேலுக்கு சரி கீழுக்கு சரி அந்த வளர்ச்சி இப்ப எழுதுங்க. இப்ப ஹாதாண்டா முபத்ததா தானே, அது கீழே முபத்ததான்னு போடுங்க. வெட்ல அந்த ஹாதா கீழே முபத்ததா இப்படி வளர்ச்சி இப்படி இந்த ஷேப்புக்கு போடுறோம். முபத்ததா. ஷாபுன் வந்து ஹபர் மௌசூஃப், ஆக்கிலுன் சிஃபத். விலகுஜா அல்லது மேலுக்கு ஹாதா முபத்ததா, ஷாபுன் இந்த ஷேப்புக்கு ஹபர் மௌசூஃப், ஆக்கிலுன் சிஃபத். இதை நீங்க கொஞ்ச நாள் ஒரு 2-3 சொற்களுக்கு நீங்க தொடர்ந்து இப்படி எழுதிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த ஈரா பிடிபட்டுரும். தர்கி பண்ணி சொல்லுவாங்க அரபுல, அது பிடிபட்டுரும். ஹாதா ஷாபுன் ஆக்கிலுன் என்னது இங்க அடுத்தது. அப்ப நஷீத்துனுக்கு எதிர்மறை வந்து கஸ்லானுன் சோம்பேறி. கதீமத்துன் என்னது அர்த்தம்? பழையது. அதுக்கு ஓகே, அதுக்கு எதிர்மறை ஜதீதத்துன். ஓகே. வாசியுன் விஷாலமானது. வாசியுனுக்கு எதிர்மறை நெகட்டிவ் லையிகுன் ஒடுக்கமான. வாசியுன் பைத்துன் வாசியுன் விஷாலமான வீடு, பைத்துன் லையிகுன் ஒடுக்கமான வீடு. ஹாதா நஹ்ருன் தவீலுன். இதுக்கு ஈராப் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ஹாதா இஸ்முல் இசாரா முபத்ததா. ரைட். ஓகே. இஸ்முல் இசாரா முபத்ததா, நஹ்ருன் خبر موصوف, خبر موصوف, طويل صفة. ரைட். அடுத்து என்ன அர்த்தம்? அர்த்தத்தை சொல்லிட்டு போங்க. இந்த இது வந்து இந்த நதி வந்து இது வந்து நீளமான ஒரு நதி. அடுத்தது நெக்ஸ்ட். ஹாதிஹி மதரசத்துன் தவீலத்துன். மதரசத்துன் ஈராப் சொல்லுங்க. ஹாதிஹி வந்து இஸ்முல் இஷாரா முபத்ததா. இஸ்முல் இஷாரா முபத்ததா. மதரசத்துன் ஹபர் மௌசூஃப். மதரசத்துன் வந்து ஹபர், அதோட மௌசூஃப். ஓகே. தவீலத்துன் சிஃபா. ஓகே. அடுத்தது ஓகே.
ம். حضرت المدرسة الجديدة. ம். ஆ ஹதரத் அல் முதரிசத்துல் حضرت ஜிதா இதுக்கு ஈராப் சொல்லுங்க. فعل ரைட் ஓகே. فعل المدرسة فاعل. ரைட் வெரி குட் ஓகே. ஜும்லா ஃபியலியாவா இஸ்மியாவா? جديد جملة فعلية. فعلية ஓகே ஜும்லா ஃபியலியா கபரியா. முதரிசுத்து நீங்க ஃபாயில்ன்ற சொல்லுற நேரம் அதோட சேர்த்து எதையும் சொல்லணும். موصوف மௌசூஃபையும் சொல்லணும். ஓகே மா ஃபாயில் மௌசூப் அல் ஜதீதத்து صفة صفة. சிஃபா. ஓகே அப்ப இது வந்து ஜும்லா ஃபியலியாவான ஒரு சொல். இப்ப ஹதரத்தில் முதரிசத்துல் ஜதீதத்து இந்த வசனத்தை அப்படியே முதக்கரு மாத்துங்க வாங்க. هل حضر حضر ஹலரல் المدرس الجديد. مدرس جديد ரைட் ஹதரல் முதரிசுல் ஜதீது. ரைட் ஓகே. பின்னால் அடுத்த வசனம் வருது இல்லையா? ஹதரல் முதரிசுல் ஜதீது. சரி ஓகே. அதுக்கு ஈராப் சொல்லுங்க யாராவது. ஹதரல் முதரிசுல் ஜதீது அதேதான் முன்னால வந்ததுதான். ஈராப் செல்ல 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 வாங்கி டக்குன்னு வந்துரும் ஈராப். ஃபியல் فعل ஓகே. ஹலர் ஃபியல் ஓகே முதர்ரிஸ் ஃபாயில் ஓகே. ஃபாயில் موصوف. ஜும்லா மௌசூப் ஜும்லா جديد جديد صفة جملة فعلية. இது சிவா ஓகே. ஜும்லா ஃபியலியா கபரியா வெரி குட் ஓகே. مدرس வந்து فاعل موصوف. முதர் ஐதான் ஃபாயில் மௌசூஃப் ஓகே. அல் ஜதீது صفة. صفة இப்படி ஒரு 10 வருஷம் சொல்லி கொண்டு போறேன்னா அவசரம் அவசரமா வந்துரும் வாய்க்கு. இப்ப ஷரிபத்தில் மா ஷரிப்துல் மா அஸ்ஸாகின் இதுக்கும் சொல்லுங்க. நல்லா பார்க்கணும். ஷரிப்துல் மா அஸ்ஸாகின் شربت ஷரிப் فعل ஷரிப்னு சொல்றது ஃபியல் தூவல் சொல்றது ஃபாயில் لميره அதுதான் فاعل. ஃபியல் அமீருஹு لميره فاعل. அந்த தூதான் லமீருஹு அந்த ஃபாயில். ஃபாயில காட்டுது இல்லையா? அந்த தூதான் ஃபாயில காட்டுது. ஃபியல் அமீருஹு ஃபாயில் ஜும்லா جملة فعلية خبرية. ஓகே. அல் மா மாரிஃபா مفعول مفعول வந்து موصوف. மஃபூல் மௌசூஃப் மஃபூல் ஓகே. مفعول صاخي صفة சாகி மௌசிவா சாகின் சிஃபா ஓகே. அப்ப ஷரிப்து ஃபியல் அமீருஹு ஃபாயில் ஜும்லா ஃபியலியா கபரியா அல் மா மஃபூல் மௌசூஃப் அஸ்ஸாகின சிஃபத். ஹாதா அஸதுன் ஹஸீலுன். ஹாதா அஸதுன் اسم الإشارة ஹஸீலுன். இந்த சிங்கம் ஹசீலுன்னு சொன்னா முன்னால வந்து இங்க என்னது மெலிந்தது. ஓகே மெலிந்த மெலிந்த இது ஒரு மெலிந்த சிங்கம். சிங்கம் ஏராப் தர்கீப் சொல்லுங்க. ஹாதா முபுததா هذا ஹாதா முபுததா இது இஷாரா. இந்த இஸ்முல் இஷாரா. உங்களுக்குதா அசது வந்து ஹபர் மௌசூப் ஓகே. ஜும்லா خزي صفة ஜும்லா ஃபியலியாவா ஜும்லா இஸ்மியாவா? ஜும்லா இஸ்மியா. ஓகே ஜும்லா இஸ்மியா கபரியா. இது ஒரு மெலிந்த சிங்கம். ஹாதா பக்கரத்துன் சமீனத்துன். சாரி ஹாதிஹி பக்கரத்துன் சமீனத்துன். சமீனத்துன். ஹாதா இஸ்முல் இஷாரா முபுததா. ஹாதிஹி இஸ்மி இஷாரா முபுததா. பக்கரத்துன் வந்து ஹபர் மௌசூப். ஓகே. சிபத் வந்து சமீனத்துன் جملة ஜும்லா சமீனத்துன் ஜும்லா ஜும்லா இஸ்மி ஓகே. ஜும்லா இஸ்மியா இஸ்மியா கபரியா. ஓகே ஓகே ஓகே. அப்ப சிவத்துடைய பாடம் மாஷா சொல்லி முடிச்சா விளங்கிட்டு இல்லையா? அப்ப சிஃபத்து வந்து 4 விஷயத்துல உயரும். ஒன்று ஏராபுடைய விஷயம். ஏராபுடைய விஷயம்னா இந்த ஹரக்கத்துடைய விஷயம். நஹருன் தவீலுன் நஹரின் தவீலின் நஹரன் தவீலன். அத மாதிரி அடுத்த 2வது விஷயம் வந்து முதக்கர் முவன்னஸ். முதக்கர் முவன்னஸ் உடைய விஷயத்துல துயரும். அதாவது என்னது இது முதக்கரா இருந்தா இது முதக்கரா வரும், இது முவன்னஸா இருந்தா இது முவன்னஸா வரும். அடுத்த என்ன விஷயம் என்ன சொல்லி கேட்டா நக்கிரா மாரிஃபா. முன்னால் உள்ள சொல் நக்கிராவாக குறிப்பில்லாத சொல்லா இருந்தால் பின்னால் உள்ளதும் நக்கிராவாக தான் வரும். முன்னால் உள்ளது குறிப்பாக மாரிஃபாவாக இருந்தால் அல்லது அலிஃப்லாமாக இருந்தால் அல்லது ஒருவருடைய பெயராக இருந்தால் அல்லது
ஊருடைய பெயரா இருந்தால் அல்லது ஒரு நாட்டுடைய பெயரா இருந்தால் இதெல்லாம் மாரிஃபா. ஓகே, ஸ்ரீலங்கா மாரிஃபா, ஹிந்து மாரிஃபா, யாபான் மாரிஃபா, அமெரிக்கா மாரிஃபா, இப்படி ஒவ்வொரு ஊருடைய பெயரா இருக்கலாம், நாட்டுடைய பெயரா இருக்கலாம். இதுகள் மாரிஃபா. இதுகள் வந்தாலும் பின்னால் உள்ள என்னது இதுவும் மாரிஃபாவா தான் வரும். அடுத்தது ஒருமை, இருமை, பன்மை. முன்னால் உள்ள ஒருமையாக இருந்தால் பின்னா உள்ள சிபத்தும் ஒருமையாக வரும். முன்னா உள்ள இருமையாக இருந்தால் பின்னா உள்ளதும் இருமையாக வரும். முன்னா உள்ளது எருமையாக இருந்தால் பின்னா உள்ளது இதாதான் வரும். முன்னா உள்ள எருமையாக இருந்தால் பெருமையாக இருந்தா பின்னால வர்றது பெண்பாளா இருந்துச்சா பெண்பாளா பெருமை என்றது பெண்பாளா இருந்துச்சு. முன்னால் உள்ளது இருமையாக இருந்தால் பின்னால் இருமையாத்தான் வரும். முன்னா உள்ளது பன்மையாக இருந்தால் பின்னா உள்ளது மிதத்தான் வரும், பன்மையா வரும். ரிஜாலும் குரமா, ரிஜாலுன் குரமா விலகினா அவ அவுலாதுன் அஸ்கியா, அவுலாதுன் அஸ்கியா. முன்னா உள்ள எருமையா இருந்தால் பின்னா உள்ளது எருமையா மாதிரியா நான் கொண்டுறோம் இல்லையா? உதாரணம் எருமைன்னு சொன்னா எருமைக்கு என்ன சொல்ல அரபுல ஜாமூஸ்ன்னு தானே சொல்றேன். ஜாமூஸ். அவ ஜாமூசுன் கருத்த ஒரு எருமை, கருத்த ஒரு எருமை என்ன வரும்? அஸ்வதா. ஜாமூசுன் அஸ்வத், கருத்த ஒரு எருமை. ஓகே, அப்ப அந்த 4 விஷயமும் முக்கியமா சிவத்துல கவனிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அப்ப சிவத்துடைய பாடம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு இல்லைங்கண்ணா. அட்வான்ஸான ஒரு விஷயம் இது பிரச்சனை இல்ல. பேசிக்கு நான் படிச்ச விஷயம் மாஷாலான்னு சொல்லி போதுமா இல்லையா? ஒரு அரபுல ஒரு சிவத்துடைய பாடம் ஃபுல்லா படிச்சேன்னு சொல்லி ஒரு திருப்தி ஒன்று இருக்குதா இல்லையா? சிவத்துடைய பாடம் ஃபுல்லா முடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஒரு திருப்தி இருக்குது போதும். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்னது வருது அதை நாங்க பாப்போம். இன்ஷா தத்தபியூ சிவத்துல் மௌசூம் இது நான் படிச்சதுதான் இல்லையா? இது பாருங்க, நக்கிரா மாரிஃபாவுடைய விஷயம், அத்ததுக்கீர் வத்தாயினீஸ் முதக்கர் முஹன்னஸுடைய விஷயம், அல் இஃப்ராது தஸ்னியா ஜெம்மு ஒருமை, இருமை, பன்மை இந்த விஷயம், அல் இஹ்ராப் ரஃபு நஸ்பு ஜர்ரு இது படிச்சது. இதுகளுக்குள்ளதான் அவங்க கொண்டு வராங்க. தாரீஃப் தன்கீர், கலமுன் அல் கலமு, தாலிபுன் அல் தாலிபு, ஹாத்திபுன் அல் ஹாத்திப், ரஜுலுன் அர் ரஜுலு, இம்ராத்துன் அல் இம்ராத், அலாமாத்துல் இஹ்ராம் என்னது அல்லம்மு ஃபத்து கஸ்ரு சுக்கூன் இதுதான் இஹ்ராபுடைய இதுகள். அடுத்து என்னது முஃப்ரத் தஸ்னியா ஜெம்மு, வலதுன் வலதானி அவுலாதுன், முஹந்திசுன் முஹந்திசானி முஹந்திசூன, முஅல்லிமுன் முஅல்லிமானி முஅல்லிமூன, கிதாபுன் கிதாபானி குதுபுன், பைத்துன் பைத்தானி புயூத்துன், மதரசத்துன் மதரசத்தானி மதாரிசுன், தஃப்தருன் தஃப்தரானி தஃபாத்தி. இதுகள் கொஞ்சம் அந்த ஜெம்முகள் எப்படி நாங்க கொஞ்சம் வருதுன்றதுல கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கொண்டா போதும். ஐனில் மௌசூ சிவத்து மினல் கலிமாத் தாலியா இதுல சொல்லிக்காங்க என்னது சிவத்து மௌசூஃப் அடையாளம் காண சொல்லி முன்னால வர அடையாளம் காண சொல்லிக்கான் ஐயனு. இதை விலையும் கொண்டாலே போதும். உங்களுக்கு இந்த தலைப்புகளை விலையும் கொண்டாலே போதும். மெயினா அந்த கேள்விகளை தலைப்புகளை விலையும் கொண்டா அந்த தலைப்புகளுக்குள்ளே 50 விதமான 70 விதமான ஆன்சர்கள் இருக்குது. அப்ப ஜாலிக்க பீருன் ஜமீலுன் இது மௌசூஃப், இது சிஃபத்து. முன்னால வர மௌசூஃப் பின்னால வர சிவத்து. எங்காரு சிவத்து மௌசூஃப் மாறி வருமா? முன்னால சிவத்து பின்னால மௌசூஃப் வருமா? இல்ல, ஒரு நாளும் வராது. அஸ்ஸிஃபத்து தத்தபிஉல் மௌசூஃப. இவட்ல கலிமான்னு சொல்லி தந்து போட்டவங்களுக்கு இவட்ல கலிமான்னு சொல்லி தந்து போட்டீங்களா சிஃபத்திங்கன மௌசூஃப்னு சொல்லி தந்திக்காங்க தானே. இவட்ல வேறு பிரிக்க சொல்லிக்காங்க. இப்ப சிவத்துக்கு உள்ள என்னத்தை போடுங்க? நாங்க ஜமீல போடுவா பீர போடுவா? சிவத்துக்கு இத போடணும். அந்த இதுல தான் போடுறது ஜமீல போடுறது. இங்கல பீர போடணும். இல்ல நான் இந்த சிவத்துக்குள்ள இதுல ஜமீல போடுறோம். ரெண்டாவதுல ஜதீத போடுவோம். மூணாவதுக்கு அல் மாஹிர, நாலாவதுக்கு அஸ்ஸாலிஹத், சாலிஹ், அஞ்சாவது சாலிஹத், கபீரத்துன், ஆறாவது அல் பாரிஸ், ஏழாவது அல் பாரி, கதீமுன். அப்ப இதெல்லாம் எஜெக்டிவ்ஸ். இதுல வரக்கூடியது தான் இங்கல மௌசூல் வரக்கூடியது என்னது பீர் வரும். ரெண்டாவது முஅல்லிஃபுன். முஅல்லிஃப் யாருன்னு தெரியுமா? இல்ல, முஅல்லிஃப் என்று சொல்லு என்னது யாருக்கு?
முஅல்லிஃப்னு சொல்லி ஊழியர் வேலையாளன்னு சொல்றதானே. ஊழியர் என்ற அந்த வேலையாள்னு சொல்லுவோம். புதிய வேலை செய்யக்கூடியவர், அந்த அவருக்கு தான் முஅல்லிஃப்னு சொல்லுவோம். தபீப் என்றது வரும் இங்க இல்லையா? அல் மர்அத்து வரும் அங்கல ஷஜரத்து வரும் இங்க. அடுத்து வந்து குர்சி வரும். ஜஸாக்குமுல்லா கைரல் ஜஸாய் இதுவும் வரும். என்னதுண்ணா? ஜஸாக்குமுல்லா கைரல் ஜஸாய் என்னது? கைர் அல் ஜஸா வந்து மாரிஃபா. அல் ஜஸா வந்து மாரிஃபா. அல்லாஹ் வந்து அக்ரஃபுல் மாரிஃப். ஜஸா வந்து ஃபியல். விளங்கிச்சா? ஜஸா வந்து ஃபியல். அல்லாஹ் எது ஃபாயில் இவட்ல? இப்ப ஜஸா வந்து இல்ல இல்ல கருத்தை பாருங்க. கருத்தை பார்த்தா உங்களுக்கு சொல்லல. ஜஸா வந்து ஃபியல். கூலி தருவானாக. யாரு தருவானாக? அல்லாஹ். இதுதான் ஃபாயில். அப்ப முன்னுக்கு மஃபூல் முந்திட்டு இதுக்கு செல்லுவோம் மஃபூல் முகத்தம்னு சொல்லி. நினைச்சா? அடுத்து செல்லுவோம் மஃபூல் முகத்தம். முகத்தம்னா முந்திய மஃபூல் பிந்திய ஃபாயில். முந்திய மஃபூல் பிந்திய ஃபாயில். மஃபூல் முகத்தம் ஃபாயில் முஅக்கர். ஜஸா வந்து ஃபியல். கும் மஃபூல் முகத்தம். அல்லாஹ் கும் ஜஸா தருவானாக. கும் உங்களுக்கு தருவானாக. உங்களுக்கு நட்கூலி தருவானாக. யார் தருவான்? அல்லாஹு தஆலா. ஃபாயில் முஅக்கர் ஜும்லா ஃபியல் கபரியா. எதை தருவானாக? கைர மஃபூல் ஆஃப் அல் ஜஸாஇ. ஜஸாஇ முலாஃப் இலைஹி. அப்ப ஜஸாக்குமுல்லாஹ் கைரல் ஜஸா உடைய இரா விளங்கிட்டா? ஜஸா ஃபியல் கும் மஃபூல் முகத்தம். அல்லாஹு ஃபாயில் முஅக்கர் ஜும்லா ஃபியலியா கபரியா. இந்த மஃபூல் முகத்தம் ஃபாயில் முஅக்கர் என்ன சொல்லி இல்லையா? சில நேரம் ஃபாயில விட மஃபூல் முந்தி வரலாம். அரபு இலக்கியத்துல வந்து அரபு இலக்கணத்துல வந்து சில நேரம் ஃபாயில விட மஃபூல் முகத்தமாக வரலாம். அதுக்குரிய இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வரலாம். அர்த்தம் மாறாத சந்தர்ப்பங்களில், அர்த்தம் பிழையாகாத சந்தர்ப்பங்களில் மஃபூல் முந்தி வரலாம். அப்படி மஃபூல் முந்தி வர நேரம் அந்த மஃபூலுக்கு மஃபூல் முகத்தம் என்று சொல்லப்படும். ஃபாயிலுக்கு ஃபாயில் என்னது? முஅக்கர். யாதிக்குதா? சில வேளைகளில் அர்த்தங்கள், சில வேளைகளில் கருத்துக்கள் குழப்பம் இல்லாத சந்தர்ப்பங்களில் என்னது? மஃபூல் முந்தியும் ஃபாயில் பிந்தியும் வரத்துக்குரிய இடங்கள் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் முன்னால் வரக்கூடிய ஃபாயிலைக்கான முந்தி வரக்கூடிய மஃபூலுக்கு மஃபூல் என்னன்னு சொல்லப்படும்? முகத்தம். ஜஸாக்குமுல்லா கைராவை நீங்க எழுதியே கொப்பில ஈராப் எழுதி வச்சுக்கொண்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும். ஜஸாக்குமுல்லா கைரான் எழுதி போட்டு அதை கீழே ஈராப் எழுதி நல்லா இருக்கும். ஜஸா ஃபியல். ஜஸாக்கு நேரா ஃபியல்னு போட்டுக்கொள்ளுங்க. கும்முக்கு நேரா மஃபூல் முகத்தம். நீ மஃபூல்னு ஃபுல்லா எழுத தெரியல. மீம் ஃபே போட்டாலும் மோதி விளங்கிடும். மஃபூல்னு சொல்லி ஃபுல்லா எழுத தெரியல. மீம் ஃபே முகத்தம் என்று சொல்லி போடுங்க. மீம் காஃப் தால் மீம் முகத்தம். ஜஸா ஃபியல் கும் மஃபூல் முகத்தம். அல்லாஹு ஃபாயில் முஅக்கர். ஃபாயில் முஅக்கர் ஜும்லா ஃபியலியா கபரியா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவானாக. அல்லாஹு தஆலா எதை? கைரல் ஜஸா கூலியில் சிறந்ததை அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவானாக. கைர வந்து மஃபூல் ஏற்படு பொருள். அல் முலாஃப் அல் ஜஸாஇ முலாஃபுன் இலைஹி. இராப் சந்தேகம் இருந்தா கேளுங்க. இராப் வழங்கலாடி கேளுங்க. முடிப்போம். ஆசிஃப் ஓகேயா? இராப் ஒரு தரம் சொல்லுங்களே. ஜா வந்து ஃபியல். ஜஸா ஜஸா ஃபியல். கும் வந்து மஃபூல் முகத்தம். அல்லாஹ் வந்து ஃபாயில் முஅக்கர். ஜும்லா கைர் வந்து முலாஃப். ஜும்லா சொல்லுங்க. ஜும்லா ஃபியலியா அல் ஜஸா ஜும்லா ஃபியலியா கபரியா. கைர வந்து முலாஃப். என்ன முலாஃப்? முலாஃப். இவட்ல ரெண்டு மஃபூல் இருக்குது. இது வந்து மஃபூல் அவ்வல். இது மஃபூல் சானி. சரிங்களா? இது வந்து அல்லாஹு தஆலா பாருங்க. அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவானாக. தரப்படக்கூடியவங்க நாங்க. அப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவானா. எதை தரப்படக்கூடியது? நட்கூலி. அப்ப ரெண்டு மஃபூல் வருது. அரபுல மஃபூல் மூணும் வரும். விளங்கினா?
அப்ப ஒரு மஃபூல் வாரது மீகி, 2 மஃபூல் வாரது மீகி, 3 மஃபூல் வாரது மீகி. இப்ப ஜஸா வந்தா 2 மஃபூல் கட்டாயம் வரவே வேணும். ஏன்னா எதை கூடியா தருவாண்டு வேணும், யாருக்கு தந்தனும் வேணும். இப்ப ஜஸா தருவானாக மஃபூல் அவ் முகத்தம் அவ்வல், மஃபூலுல் அவ்வல் முகத்தம், அல்லாஹு ஃபாயில் முஅக்கர், ஜும்லா ஃபியலியா கபரியா. ஹைர் மஃபூல் சானி முலாஃப். ஓகே, மஃபூல் சானி முலாஃப், ஜஸா முலாஃப். ஒரே ஒரு தரம் சொல்லுங்க கிராப விலகி நான் பாக்குறது. ஜஸா வந்து ஃபியல் கும் வந்து மஃபூல் முகத்தம் அவ்வல், அல்லாஹ் வந்து ஃபாயில் அவ்வல் முகத்தம் அல்லாஹ் வந்து ஃபாயில் முஅக்கர், அதாவது ஜும்லா ஃபியலியா. ஓகே, خير خير வந்து மஃபூல் சானி முலாஃப். ஓகே, ஜஸா வந்து முலாஃப் இலைஹி. ஓகே, ஜஸாகுமுல்லாஹ் خيرا, خيرல் ஜஸா. ஓகே, கடைசி ஜன உங்களுக்கு ஜஸாகுமுல்லாஹ் خيرல் ஜஸா. பாரக்கல்லாஹ், ஜஸாகுமுல்லாஹ் خير. சேம் டு யூ. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். விளங்கிச்சானே பாடம்? ஒரு அளவு விளங்கினாலும் போதும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நல்லா விளங்குது. அப்படியா இருந்தா சரி. இன்ஷா அல்லாஹ். வேற இது இப்ப இந்த ஸ்லைட் ஃபுல்லா முடிஞ்சு இல்லையா? ஸ்லைட் ஃபுல்லா நான் பார்த்து முடிச்சிட்டேன். மாஷா அல்லாஹ்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரிவ்யூ ஒரு ஸ்லைட பாப்போம். அடுத்து நான் வந்து போறேன் அந்த வேற என்ன சொல்றது முபதல ஹபர் அப்படி என்ன சரி. நீங்க என்ன ஸ்லைடுகள் இருந்தா நான் போடுங்க, அதை நான் விளம்பரப்படுத்தி செஞ்சுட்டு போவோம். இன்ஷா அல்லாஹ். இந்த சைடுகளை நாங்க அடுத்த இதுல பார்ப்போம். கொஸ்டின், அதாவது WH ஃபார்ம் மாதிரிக்கு அரபுல என்ன வாரன்னு சொல்லி அதெல்லாம் நாங்க அடுத்த இதுல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கம் ஹல் அப்படின்னு சொல்லி வரது பிகம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அவ முடியுமா? வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.